அஸ்ஸலாமு அலைக்கும். Good evening, sir. வணக்கம் மக்களே. நான் பேசுறது எல்லாரும் கேக்குதா? Oh, sir. ஓகே, ரைட். எல்லாரும் ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வந்திருக்கிறீங்க. நிறைய விஷயங்கள் பேச இருக்குது. பேசுறதுக்கு முதல்ல எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ஒன்று தந்து தானே இருக்குது. எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எக்ஸ்பிரஸ் கிளாஸ் இருக்கணும். அவங்களுக்கோ அடுத்து 2 மந்த் ப்ரொஜெக்டோ தியரி கிளாஸ் எல்லாருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தந்து தானே இருக்குது. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை உங்களோட பேருக்கு ரீநேம் பண்ணுங்க. ரீநேம் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு பிராக்கெட் உள்ளுக்கு உங்களோட பேரை போடுங்க. குயிக்கா குயிக்கா சேஞ்ச் பண்ண முடியும். Assalamu alaikum, sir. எஸ், சொல்லுமா. எனக்கு தரல சார். சார் எனக்கும் தரலையே சார். சார் ஆனா, எனக்கும் தரல சார். சார் எனக்கும் தரல. எனக்கும் தரல சார். எனக்கும் தரல. ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தரலையா? ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இன்னும் இல்ல சார் தரல. இல்ல சார் எனக்கும் தரல. தரல சார் தரல. அது என்ன இன்னும் தராம? இதுல தியரி கிளாஸ் பிள்ளைகளுக்கு மட்டுமா ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கிடைச்சிக்குது? செகண்ட் ஷை பிள்ளைகளுக்கு செகண்ட் ஷைன்ஸ்னா எக்ஸ்பிரஸ் கிளாஸ் லேட் பண்ணப்பட்டவங்க, அடுத்து 2 மந்த் ப்ராஜெக்ட் லேட் பண்ணப்பட்டவங்க, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் யாருக்குமே கிடைக்க இல்லையா? இல்ல இல்ல சார் சார். கிடைக்கல. இல்ல சார். யாருக்கும் கிடைக்கல. ஓகே, நம்மளுடைய தியரி கிளாஸ் உங்களுக்கு கிடைச்சிட்டு தானே? ஓ சார். ஓ சார். ஓகே, ஓகே. நான் நினைச்சேன் உங்களுக்கு இன்னும் தந்தீங்கன்னு சொல்லி சிஸ்டம் போட்டு தானேங்குது, அப்ப இன்னும் தராமங்கிற. சரி, நான் மெசேஜ் போட்டிக்கிறேன். நான் அதை செக் பண்றேன், என்கொயரி பண்றேன் பிள்ளைகள். சரி, ஓகே. உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அடுத்த கிளாஸ்ல கிடைக்கும். கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் நீங்க வரணும். எங்களுக்கு அட்டெண்டன்ஸ் தேவை தானே. ரைட், கிளாஸ் நடக்கிறதே வீக்ல 2 நாள் தான். அப்ப அந்த கிளாஸ்ல நடக்கிறது ஏன்னா இந்த முறை ஃபெஸ்ட்ல இருந்தே நாங்க பார்க்கணும். ஒரு புள்ள வந்து வார புள்ள வந்து ஒவ்வொரு கிளாஸ்லயும் கூடுதலா புள்ளிகளை பெறுதா, மோட்டிவ் ஆகிக்கிறாங்களா, படிக்கிறாங்களா, இந்த விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொரு கிளாஸஸ்லயும் நாங்க வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு தேவை எனக்கு ஈக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு நான் சிஸ்டம் ஒரு வேலை அதில் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டாங்களா இல்லாட்டி கொடுக்கலான்னு தெரியல. நான் இப்போ அதை விசாரிக்கிறேன். இந்த கிளாஸுக்கு பிரச்சனை இல்லை, அது எங்களோட சைடில் இருக்கிற ஒரு இஷ்யூ. ஆனால் அடுத்த கிளாஸுக்கு வர டைமில் உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரோட தான் நீங்கள் வரணும். ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இல்லாமல் கிளாஸுக்கு வர இயலாது. ஸோ அப்போ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரி, 2026 உயர்தர பரீட்சையில அரசியல் விஞ்ஞான பாடத்தை ஒரு பாடமாக 3ல ஒரு பாடமாக எடுத்த நீங்க எல்லாருமே நீங்க எடுத்திருக்கிறீங்க. எடுத்துட்டு இன்னும் ஜஸ்ட் 53 நாள்ல உங்களை நோக்கி உயர்தர பரீட்சை வர இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த உயர்தர பரீட்சையை பிற்போடணும் நாங்களும் நம்பிட்டிருக்கிறோம், பிற்போடப்படணும் என்று எங்கட வேண்டுதலும் பிற்போடணும் என்று தான் நானும் கமெண்ட் ஒன்று கொடுத்திருக்கிறேன். சில அரசியல்வாதிகளும் என்ன செய்யறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் நாங்க உரிய நேரத்துக்கு இதை வந்து மாணவர்களுக்கு ப்ரெஷர் கூடிட்டு கொஞ்சம் உயர்தர பரீட்சை பிற்போடணும், இல்லைன்னு சொன்னா நாங்க உயர் நீதிமன்றத்துக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவோம்னு சொல்லி அரசியல்வாதிகள் தரப்புல இருந்தும் கல்வி அமைச்சுக்கு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு நிலவரம் இருக்கிற சந்தர்ப்பத்துல கல்வி அமைச்சு எது நடந்தாலும் நாங்கள் ஒன் டைமுக்கு எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு அவங்க நிக்கிறாங்க ஒத்த காலில். பட் நமக்கு எது எப்படி நடந்தாலும் இன்னும் 53 நாள்ல எக்ஸாம் நாம ஃபிக்ஸ் பண்ணினா சரி.
53 நாள் தாராளமாக போதும். இன்றைக்கு நான் சில விஷயங்கள் சொல்லி தருவேன். சிம்பிளா நமக்கு என்ன செஞ்சிடலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் புத்தக அறிவால ஜெயிக்கலாம். ரைட், நேத்து ஷம்ஹா சொன்னது உங்களுக்கு ஒரு பெரும் படிப்பினையா இருக்கும். புத்தக அறிவால ஜெயிக்க இயலாது பொலிட்டிக்கல் சயின்ஸ். புத்தக அறிவோட சேர்த்து கரண்ட் நாலேஜ் ஈக்கணும். சரி, இப்ப நாங்க பார்க்க போற கேள்விகள்ல பார்த்தாலே உங்களுக்கு விளங்கும். அது புத்தக அறிவோட சேர்த்து நடைமுறையோடையும் சேர்த்து தான் எடுப்பாங்க. இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடம்ன்றது பிள்ளைகள் நல்ல செடி ஸ்கோர் வந்து ஒரு சில வருடங்கள் கூடும், ஒரு சில வருடம் குறையும், கூடும் குறையும், கூடும் குறையும், எல்லாமே இருக்குது. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு லோயர் ஆகணும் என்று கனவு கண்டுறீங்க, நீங்க லோயர் ஆகணுமா இருந்தா இந்த பாடத்தை எடுக்கணும். நீங்க ஒரு லோ ஃபீல்ட போகணுமா இந்த பாடத்தை எடுக்கணும். நீங்க ஸ்பெஷல் ஐடியா ஒன்று ஈக்குதுன்னு சொன்னா, யூனிவர்சிட்டியில் வந்து ஸ்பெஷல் ஐடியா ஒன்று ஈக்குதுன்னா நீங்க இந்த பொலிட்டிக்கல் எடுத்துக்கணும் மேல லெவல்ல. ரைட், அரசாங்க திணைக்களங்கள் அடுத்து அரசாங்க விடயங்களுக்கு நீங்க போகணுமா இருந்தால் இந்த பாடம் முக்கியமான ஒரு பாடமாக இன்னைக்கு மாறிக்குது. இலங்கையில மட்டுமல்ல உலகத்துல எல்லா இடங்கள்லையும் இந்த பாடம் முக்கியமான ஒரு பாடமாக மாறிக்குது. ஏன்னா நடைமுறையோட சம்பந்தப்படாத எந்த பாடமும் வீழ்ச்சி அடைஞ்சிடும். ஆனா இந்த பாடம் நடைமுறையோட சம்பந்தப்பட்டதால இந்த பாடம் தொடர்ந்தும் வெற்றி நடையோட பயணிச்சு கொண்டு இருக்குது. தென் நீங்க எடுத்துக்கிற பாடம் நடைமுறையோட சம்பந்தப்பட்ட பாடம், செடி ஸ்கோரை தீர்மானிக்கிற பாடம், இன்ட்ரெஸ்டான பாடம். இது இன்ட்ரெஸ்ட் பட்டுட்டுண்டா இதுல இருந்து வெளியே போறது சரியான கஷ்டம். என்ன மாதிரி நானும் உங்களை மாதிரி தான். ஆரம்பத்துல நான் வந்து போலவல்ல நல்ல ஹிஸ்டரி நல்லா நான் செய்வேன். மற்ற பாடங்களை விட ஹிஸ்டரி நான் கூடுதலா படிக்கிறது கொஞ்சம் கூட. அந்த ஹிஸ்டரியோட இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஏ லெவலுக்கு ஹிஸ்டரி எடுக்கல. ஏ லெவலுக்கு நாங்க எங்கட படிச்ச காலேஜ்ல 3 தான் எடுக்கலாம், அவங்க சொல்ற பாடம் தான் எடுக்கணும். அப்ப அந்த 3 பாடத்துல எனக்கு பொலிட்டிக்கல் வந்து என்ன எடுக்க சொன்னாங்க. அப்ப எடுத்துட்ட சந்தர்ப்பத்துல எனக்கு ஓ லெவல்ல நல்ல ஃபுல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஹிஸ்டரி. அப்ப அந்த ஹிஸ்டரி அறிவு எனக்கு இந்த பொலிட்டிக்கலை படிக்கிறதுக்கு நல்ல ஒரு மோட்டிவா அமைஞ்சிச்சு. எனக்கும் பொலிட்டிக்கலை பத்தி பெருசா ஒன்றும் தெரியாது ஆரம்பத்துல. நானும் மூல மாதிரி தான் ஒன்றும் தெரியாம தான் இந்த பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுத்தது. ரைட், ஆனா ஆரம்பத்துல எப்படின்னு சொன்னா எனக்கு என்னமோ மறைக்குது. ஆனா எங்களுக்கு வந்த டீச்சர்ஸ் வந்த சார் வந்து நல்ல குவாலிட்டியா படிச்சு தந்தார். அவர் படிச்சு தரது விளங்குதோ இல்லையோ, படிச்சு தரது என்ன ஏதோ இல்லையோ, எங்களுக்கு விளங்கின என்னன்னா அவர் நல்ல ஜோக்கா படிச்சு தந்தார். ஒரு வீக்ல நாங்க ஸ்டார்ட்ல பாடம் எடுக்கிற டைம்ல கூட எங்க சார் வந்து சியான் சார் தான். அதை ஒரு 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 நாளைக்கு ஒரு அவர் தான் கிளாஸ். அப்படின்னா ஒரு கிழமையில ஒரு நாள் வருவார், ஒரு அவர். எனக்கு பாடம் விளங்குதோ இல்லையோ அது இல்லை இஷ்யூ. அந்த பாடம் சும்மா ஜொலி ஆயிக்கும். அந்த ஒரு அவரும் தூக்கம் போவாது, கண் அசையாது, ஏதோ கேட்டுட்டு ஏதோ ஒரு புதுசா ஏதோ ஒன்று தெரிஞ்சு கொள்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு அந்த பாடம், அந்த ஒரு அவர். அதுக்கப்புறம் அந்த இன்ட்ரெஸ்ட் என்ன செஞ்சேன்னு தெரியுமா, நான் ஃபெஸ்ட் அவர் வந்து ஃபெஸ்ட் கிளாஸ். ஏன்னா இனி ஏ லெவல் பரீட்சை எழுதுறதுக்கு நான் 2 வருஷம் நீக்குது எங்களுக்கு. அப்படி இருந்தும் கூட நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன செஞ்சோம்னா படிச்சோடனே எனக்கு சரியான இன்ட்ரெஸ்ட் அந்த பொலிட்டிக்கல் ஏதாலும் படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் என்ன தெரியுமா செய்வேன், விளையாட்டுதான், தூங்கும். நானும் மூல மாதிரி தம்பிள் வெள்ளனே மார்னிங்ல வந்து ப்ரேயருக்காக எழும்புறதுதான். எழும்பிட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யற, மூல மாதிரி தான் விளையாடுற, சுத்துற, அங்க போற இங்க வர. ஆனா எனக்கு ஒரு பழக்கம் ஒன்று இருந்துச்சு. ஈவினிங் 5 மணில இருந்து 6 மணி வரைக்கும் ஒரு அவர் நான் பொலிட்டிக்கல படிப்பேன். சேர் என்ன தெரியுமா செய்வாரு, ஒரு நாள் வந்து ஒரு கிழமையில ஒரு நாள் தான் வந்து ஒரு நாள் என்ன செய்வாண்டா அரசறிவியல் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வியை படிச்சு தான்ட்டு அதை விடையே சொல்லி தந்துட்டு போய்த்துருவாரு. இப்ப நான் என்ன செய்வேன்டா அந்த ஒரு பாருங்க அந்த ஒரு தலைப்பை சார் அடுத்த முறை வாரத்துக்கு இன்னும் ஒரு கிழமை இருக்குது. அப்ப 7 நாள் நான் அந்த தலைப்பை தான் கரைச்சு கரைச்சு முடியும். ஆரம்பத்துல படிக்கிற முறை தெரியாதானே, மனப்பாடம் ஆயத்துல படிக்கிறேன். அந்த தலைப்பு அப்படியே மனப்பாடம் பண்ணி 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 அப்படியே கரைச்சு குடிச்சிரு. மனப்பாடம் தான் செய்யறேன். ஒரு 10 லைன் தந்து இவர் 10 லைனே இந்த மனப்பாடம் பண்றேன். ரைட், அதுக்கு பிறகு திரும்ப அடுத்த கிழமை 2வது கிழமை சேர் வந்து பெஸ்ட் படிச்சு தந்தாரு அரசறிவியல் என்னன்னு. 2வது நான் வந்து படிச்சு தந்தேன். 2வது நான்டா 2வது கிழமை வந்து படிச்சு தந்தார் அரசியல் என்றால் என்ன. இப்ப அதை படிச்சு தந்துட்டாரு. அப்ப படிச்சு தந்துட்டு திரும்ப வாரேன்னா திரும்ப அடுத்த கிழமை தான் வருவாரு. அப்ப அதுக்கு ஒரு கிழமை கெப் பண்ணிக்கிது. அந்த ஒரு கிழமை ஃபுல்லா நான் அரசியலை என்ன செஞ்சிருவேன், அந்த தலைப்பை இது பண்ணிடுவேன். இப்படித்தான் காலம் எங்களுக்கு பெய்துட்டே இருந்துச்சு. ஒரு கிழமையில ஒரு கிளாஸ் தான். ஆனா அந்த தலைப்பை நான் என்ன தெரியுமா செய்வேன், வேறு பாடங்கள் படிக்கிறேன். அடுத்த பாடங்கள் ஐசி அரபிக்கும் அந்த பாடங்கள் வந்து நாங்க பொதுவாச்சு மனுவமெல்லாம் பார்த்துட்டு போறேன். ஏன்னா என்ன ஃபியூச்சருக்கு தேவையான பாடம் இந்த பொலிட்டிக்கல் தான். அந்த டைம்ல நான் இதுக்குத்தான் கூடுதல் முக்கியத்துவம். எவ்ரி
ஒவ்வொரு நாளும் 5 மணி 6 மணி ஆயினா மற்ற டைம்ல படிக்கிறதுல சும்மா பேசி தானே நிற்கிறது கொலேஜ் தானே. 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நான் அந்த பொலிட்டிக்கல்ல நேர்ந்து வச்ச மாதிரி பொலிட்டிக்கல் அந்த ஒரு ஹவர் நான் பொலிட்டிக்கல் தான் படிப்பேன் மாதிரி பொலிட்டிக்கலுக்கே தான் அந்த டைமை கொடுக்குறேன். வேற எந்த படமும் படிக்கிறேன். இப்படியே தான் போய்த்துட்டு இருந்துச்சு. லாஸ்டா A-level எக்ஸாமுக்கு 6 மாசம் 6 மாசம் ஈக்குது, 6 மாசம் 4 மாசம் ஈக்குதுன்ற சந்தர்ப்பத்துல என்ன செஞ்சேன்னா எனக்கு பொலிட்டிக்கலா ஃபர்ஸ்ட் மார்க்ஸ் தான், ஹை மார்க்ஸ் என்ன தான் வரும். பொலிட்டிக்கல் எக்ஸாம் வச்சா ஹை மார்க்ஸ். அடுத்த 2 சப்ஜெக்டுகள்ல எனக்கு கொஞ்சம் குறையும். ரைட், அது வரைக்குமே குறையும். ஏன்னா பொலிட்டிக்கல் எக்ஸாம் வந்து பொதுவாக வைக்கிறது குறைவு. கடைசி 6 மாச டைம்ல தான் சரி வைக்காரு. அந்த டைம்ல எனக்கு ஹை மார்க்ஸ் தான், ஃபர்ஸ்ட் மார்க்ஸ். அடுத்த பாடங்களுக்கு தான் அடுத்த 2வது பாடங்கள் எடுக்கிற டைம்ல அதுல கொஞ்சம் நான் தள்ளுப்பட்டுருவேன். 3வது 4வது அப்படித்தான் சில சந்தர்ப்பத்துல 6வதும் வந்திக்கிறேன். அப்படி மார்க்ஸும் வரும் அடுத்த பாடம். ஆனா பொலிட்டிக்கல விட்டுறல, ஒத்த காலில் ஒரு நாளும் ஒரு எக்ஸாம்ல கூட வெட்டதில் எல்லாம் 90 95 97 இப்படிதான் வரும். சேரே சொல்லுவார், என்ன உனக்கு மட்டும் மார்க்ஸ் கூட இவ்வளவு கூட வருது, 97 ஒன்று எடுத்தேன். ஸோ அப்போ அதை நான் என்ன செஞ்சேன்னு சொன்னப்ப இப்படியே பெய்துட்டு இருந்து அதுக்கு பிறகு நான் என்ன தெரியுமா செஞ்சேன், பொலிட்டிக்கல் எப்படி படிச்சேனோ அதே மாதிரி ஏனைய 2 பாடத்தையும் படித்தேன். பொலிட்டிக்கல்ல படிச்சேன் பாஸ் பேப்பரை வச்சு, அதே மாதிரி ஏனைய பாடங்களையும் படிச்சு ஏனைய பாடங்களுக்கும் பாஸ் பேப்பரை படித்தேன். பொலிட்டிக்கல்ல அறிமுகம் முடிவுரை எழுதுறத கத்துக்கொண்டேன். அதே மாதிரி அடுத்த 2 பாடத்திலையும் அறிமுகம் முடிவுரை எழுத ஆரம்பிச்சேன். பொலிட்டிக்கலுக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுத்தனோ அதே மாதிரி அடுத்த 2 பாடத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தேன். ஈக்குவலா 3 பாடமும் பயணிக்க ஆரம்பிச்சு. அதன் தொடர்ச்சியாக அல்ஹம்துலில்லாஹ் ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்து யூனிவர்சிட்டி போய்த்துட்டு இப்ப யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸோ அப்ப நானும் உங்களை மாதிரி ஆரம்பத்துல என்னண்டே தெரியாம இந்த பொலிட்டிக்கலுக்கு வந்த ஒருத்தர் தான். இன்னைக்கு எக்ஸ்பர்ட் இருக்கிறேன். ரைட், பெருமைக்குன்னு நான் சொல்லல. ஆனா என்ன நினைச்சு பெருமையா தான் நிக்குது, நானும் உங்களை மாதிரி தெரியாம இருந்துதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன். ஸோ அதே மாதிரிதான் நீங்களும். நீங்க நினைக்க கூடாது இது வந்து எல்லாருமே பெரிய அந்த ஒரு நிமிஷத்தோட பார்த்து பாடமாக அப்படி அல்ல. நான் இவ்வளவு தூரம் தாண்டி வந்திருக்கிறேன். நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. 6 வருடம் அனுபவம் இருக்குது எனக்கு. அப்ப அந்த 6 வருட அனுபவத்துல நான் பெற்றுக்கொண்டேன் என்னடா, கஷ்டப்பட்டு தான் படிக்கணும்னு இல்லை, சில ஷார்ட்கட் இருக்குது. அந்த ஷார்ட்கட்டின் ஊடாக பயணிச்சோம்னா நமக்கு ஈஸியா என்ன செய்யலாம், ஸ்கோர் பண்ணலாம். ரைட், பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 3 கட்டங்கள் இருக்குது. 3 கட்டம்னா முக்கியமா 2 பகுதி தான். பார்ட் 1 MCQ பகுதி, அடுத்து ஸ்ட்ரக்சர் எஸ்ஏ பகுதி. MCQ பகுதியை பொறுத்த வரைக்கும் அது வந்து 2 கட்டங்களா பிரியும். ஒன்று MCQ, இன்னொன்று ஸ்ட்ரக்சர். எஸ்ஏ பகுதி அது ஒன்றுதான். நான் இந்த 3ல எதுல கூட ஸ்கோர் பண்றேன்னா, நான் ஃபுல்லா கடைசி வரைக்கும், சரியா பிள்ளை நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, கடைசி 3 மாசம் வரைக்கும் நான் ஃபுல்லா எஸ்ஏக்கு தான் ரெடி ஆயினேன். MCQ பார்க்கவும் இல்லை. கடைசி 3 A-level எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு 3 மாசம் 1 மாசம் இருக்குதுன்னு சொல்லி ஃபுல்லா என்ன தெரியுமா செஞ்சா, ஃபுல்லா எஸ்ஏ எழுதி 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 நைட் டைம்ல தான் நான் என்ன செய்ய 5 மணி 6 மணி படிச்சுட்டு நைட் டைம் ஆயினா எழுதுறதுதான். இப்ப நாங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் சொன்னேன், அரசறிவியல்டா என்னன்றதுக்கு சார் வந்து ஒரு 10 லைனா படிச்சுட்டு போய் தருவாரு. அப்ப அந்த 10 லைன்ல நான் என்ன சினிமா செய்யறவள எழுதுறேன். பார்த்து ஒரு நாள் பார்த்து எழுதினேன், திரும்ப இன்னொரு நாள் பார்க்காம எழுதினேன், 3வது நாள் ஒன்றுமே இல்லை மண்டைக்கு படுத்த எழுதினேன். சரி, இப்ப பார்த்தா எனக்கு மறக்குது இல்லை. அடுத்த சார் பேப்பர் கேள்வியில எக்ஸாம்ல கேள்வி கேட்கிறா, அரசறிவியல்டா என்னன்னு அடுத்தவங்க யோசிக்கிறாங்க யோசிக்கிறாங்க யோசிச்சு 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 யோசிச்சுட்டு அவங்களுக்கு 40 நிமிஷம் போயிடுது. எனக்கு 10 நிமிஷத்துல நான் எழுதி முடிச்சிட்டேன். ஏன்னா நான் எழுதி பழகிட்டேன். சரி, ஏன்னா எஸ்ஏ எனக்கு இம்ப்ரூவ். இந்த எஸ்ஏ பழக்கம் தான் அடுத்த 2 பாடத்திலையும் அதே மாதிரி பேனையை வச்சா ஏதாவது எழுத வந்துருது. ரைட், எஸ்ஏ தான் ரொம்ப இம்பார்ட்டண்டா எனக்கு கருதிச்சு. ஆனா கடைசி டைமுக்கு எங்களுக்கு கிடைச்ச டீச்சர்ஸ் மாதிரி எப்படின்னா, அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, எங்களுக்கு தெரியாதானே. அப்ப அவங்க வந்து சொன்னாங்க, நீ இப்ப எஸ்ஏக்கு ரெடி ஆயிட்டீங்க, MCQ ரெடி ஆகும்னு சொல்லி கடைசிக்கு முதல் பேப்பர் கொஞ்சம் ஒரு 10 12 செஞ்சாங்க. அதோட அந்த 1 மாசத்துக்குள்ளுக்கும் MCQவும் கவர் ஆயிடுச்சு. ஆனா எஸ்ஏ கவர் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும், MCQ கவர் ஆகுறது கொஞ்சம் ஷோர்ட்டா. இந்த 50 நாள் கூட, உங்களுக்கு 30 நாள் போதும் MCQ கவர் ஆகுறதுக்கு. இந்த இன்றைக்கே உங்களுக்கு பெரிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் MCQ செஞ்சு கொள்ளலாம்ட்டு. ஆனா எஸ்ஏக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 30 நாள் 40 நாள் தேவை. பொலிட்டிக்கல் எக்ஸாமுக்கு பிரச்சனை இல்லை, பொலிட்டிக்கல் எக்ஸாம் 50 நாள் நடக்க போறே. பொலிட்டிக்கல் எக்ஸாமுக்கு இப்ப A-level எக்ஸாமுக்கு தான் 53. ஆனா பொலிட்டிக்கல் பாடத்துக்குன்னு பாக்குற டைம்ல இன்னொரு 10 நாள் கேப் கூட இருக்குது. அப்படித்தானே? எப்ப பொலிட்டிக்கல் பாடம் வருது, எப்ப வருது? 19, 24. 19, 24.
19 24 தலைக்கு மேல. அப்ப இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 19 24 53 63 நாள், கிட்டத்தட்ட 60 நாள் ஈகுதே. அப்ப நீங்க கொடுத்து வச்ச பிள்ளைகளுக்கு டைம் தாராளம் மேய்க்குதேம்மா. டைம் கூட 40 நாள்ல தானே பயப்படணும். இது 60 நாள் கிட்டத்தட்ட ஈகுதே, தாராளமா போதும். சரி, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க எஸ்ஏ, நான் முதல் பேப்பரை நாம இந்த 2 மாச ப்ரொஜெக்ட் இதுல ஃபர்ஸ்ட் சை, செகண்ட் சை, தேர்ட் சை எல்லாரும் மீக்கிறீங்க. சரி, இதுல ஃபர்ஸ்ட் மாசம் ஃபுல்லா நாங்க என்ன செய்ய போறோம்? இந்த எம்சிக்கு எஸ்ஏ இது 2 தான் பார்க்கிறோம். 2வது மாசம் ஜூலை நாங்க ஃபுல்லா எம்சிக்யூ தான் பார்ப்போம். நான் எப்படி பயணிச்சு, நான் எப்படி கடைசி டைம் இதாகி நான் பொலிட்டிக்கல் அனாலிசிஸ் எடுத்தேனோ அதே மாதிரி தான் இப்போ உங்களையும் நான் கூட்டிட்டு போறேன். சரி, கடைசி டைமுக்கு 10-15 நாள் ஈக்குது என்று சொல்லி எம்சிக்யூ மாடல் பேப்பர் ஒரு 10 செஞ்சிட்டோம்னா எம்சிக்யூ கூட ஆயிரும். ஆனா எஸ்ஏ ஈக்குது, அது கடைசி 10-15 நாள் எழுதி பழகல. இப்பல இருந்தே எழுதி பழகணும். ரைட், நைட் டைம்னா எழுத்து தான் நீக்கணும். நைட் டைம்ல இந்த படிக்கிற இந்த மனப்பாடம் செய்யற வேலைகள்லாம் வச்சுக்கொள்ள கூடாது. நைட் ஆகிட்டேன்டா ஒரு 8 மணி அந்த டின்னர் சாப்பிடுவீங்கன்னா நைட் சாப்பாடு 8 மணி 8:30யோட 9 மணியோட எழுத ஆரம்பிச்சிடணும். இது பேனையும் கொப்பியும் தான். லைப்ரரியில போயிருந்துக்குவேன், பேனையும் கொப்பியும் தான். யாரு பார்த்தாலும் வந்து பார்ப்பாங்க, ஏதோ எழுதிட்டு இருக்கிறான் டே லெவல் எக்ஸாமுக்கு. நான் எழுதுதான் இருப்பேன், ஆனா படிச்சிடல. நான் படிக்கிறேன்னா படிச்சதை எழுதுறேன். ஏன்னா அந்த டைம் தூக்கம் வர டைம் தானே. ஸோ எஸ்சி 3 பாடங்களுக்கும் நீங்க இந்த நாட்கள்ல கூடுதலா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய பகுதி எது? எஸ்ஏ பார்ட். எஸ்ஏ பார்ட். அடுத்தது ஈன பிள்ளைகள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஈன கிராமப்புறங்கள்ல இருந்து கூட பல மாணவர்கள் வந்திருக்கிறீங்க. தயவு செஞ்சு இதுல ஆசிரியர்கள் இந்த இடத்துல இல்ல, ஆனா ஒருவேளை ஆசிரியர்களுடைய மகன்மார் படிப்பீங்க, பெற்றார்கள் இந்த இடத்துல நான் சொல்றதை கேட்டுட்டு இருப்பீங்க, இல்ல ஆசிரியரும் கேட்டுக்கொண்டு ஈக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு பெற்றாரும் ஒரு ஆசிரியரும் கட்டாயம் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. ஏ லெவல்ல பாஸ் ஆகணுமா இருந்தா ஒரு பாடத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து சரி வராது. நான் விட்ட பிழைய நீங்களே விடக்கூடாது. ஒரு பாடத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா அவங்களோட ரேங்க் மிஸ் ஆகும். உங்களால டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபெஸ்ட் அடிக்க இயலாது, யூனிவர்சிட்டி போக இயலாது. ஃபெஸ்ட்டுக்கு நல்ல ஞாபகம், 3 பாடமும் சம தத்தட்டை அண்டோனே, அதாவது 3 பாடங்களும் ஈக்குவலா நீங்க படிக்கணும். ஒரு பாடத்தை மட்டும் நல்லா படிச்சு 2 பாடங்களை விட்டுட்டு முட்டாள் ஆவிர வேணாம். அண்ட் செகண்ட் ஷை பிள்ளைகளினை ஈக்கிறாங்க, தேர்ட் ஷை பிள்ளைகள் ஈக்கிறாங்க. அவங்களே சாட்சி இதுக்கு. அவங்க விட்ட பிழைகளும், அவங்க பல பிழைகளை விட்டாங்க, அதுல ஒரு பிழை இதுவும் தான். ஒரு பாடத்தை மட்டும் பொலிட்டிக்கல்னா பொலிட்டிக்கலை மட்டுமே படிச்சுட்டு போற, பொலிட்டிக்கல் மட்டும் அவங்க கேட்பாங்க. பொலிட்டிக்கலோ அடுத்த 2 பாடங்களுக்கும் சம சேம் முக்கியத்துவம் கொடுக்கப்படணும். அப்படி கொடுத்தால்தான் உங்களுக்கு மாவட்ட ரீதியில 1ஆம் 2ஆம் 3ஆம் இடங்கள் ரேங்க் ஹோல்டரா வேணும். போன முறை ஷம்ஹா பேசினாங்க, அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் மாத்தளை டிஸ்ட்ரிக்ட்ல 4வது இடம். அது செகண்ட் சை செஞ்ச புள்ள, ஃபர்ஸ்ட் சை அல்ல. செகண்ட் சை செஞ்ச புள்ள ரேங்க். அவங்க சொன்னாங்க தானே, ஃபர்ஸ்ட் ஒரு பாடத்தை மட்டுமல்ல நான் 3 பாடத்தையும் தான் நீக்குள்ள படிச்சேன். செகண்ட் சை செய்யற பிள்ளைகளுக்கு அவங்க தான் மோட்டிவ். சம்மோட ரிசர்ச்சை நீங்க கூட கேளு பிள்ளை. நான் சொல்லிட்டேன் இப்போதே செகண்ட் சையோ தேர்ட் சையோ ஃபர்ஸ்ட் சையோ எல்லாரும் மீக்கிறீங்க. இந்த 60 நாள் என்ன பொறுத்த வரைக்கும் கூடவோ கூட, நல்லா கூட. ரைட், ஒரு 30 நாள்னு வைங்களே கொஞ்சம் பயம். இது தலைக்கு மேலே 54 நாள் ஈக்குது. அதுவும் இல்லாம பொலிட்டிக்கலுக்கு 60 நாள் ஈக்குது. எப்படியுமே 54 நாள் இருந்துச்சுன்னா ஃபெஸ்ட்டுக்கு வர போறது உங்களோட மார்க்க ரீதியான பாடம் உண்டு. இஸ்லாமிய நாகரிகம், அல்லது இந்து சமயம் இந்து நாகரிகம், கிறிஸ்தவ சமயம் கிறிஸ்துவ நாகரிகம், இந்த பாடங்கள் தானே வரப்போகுது ஃபெஸ்ட்டுக்கு. தட் இஸ் ஈஸி. அதெல்லாம் சும்மா ஈக்குவல் அழகா எடுத்து. எப்படியுமே அந்த பாடங்கள்ல நீங்க எடுக்காட்டி வேலையே இல்லை. எடுக்காட்டி வேலை இல்லை, அந்த பாடங்கள்ல எடுத்தே ஆகும். சரி, இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவும் நான் சொல்றது என் 6 வருட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் எடுத்துக்கொண்ட அனுபவங்களை தான் உங்களுக்கு சொல்றேன். 3 பாடங்களும் நீங்க சம தத்துவ, அதாவது சம முக்கியத்துவம் கொடுத்துட்டு போனாதான் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்ல, டிஸ்ட்ரிக்ட் ஐலண்ட் வைடா டிஸ்ட்ரிக்ட் வைடா உங்களுக்கு என்ன செய்யலாம், ரேங்க் ஹோல்டர் ஆகலாம். நல்ல செட் ஸ்கோர் கிடைக்கும்.
நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நல்ல கோர்ஸ் கிடைக்கும் யூனிவர்சிட்டியில, நல்ல ஃபியூச்சர் ஒன்றும் கிடைக்கும். ரைட், நல்ல எதிர்காலம் ஒன்று இருக்கும். ஃபியூச்சர் ஒன்று நல்ல சிரிப்பு எல்லாரும். எனக்கும் சேர்ந்து சிரிப்பு வருது. ரைட், ஸோ அதனால இந்த அப்ப என்ன செய்யுங்க பிள்ளைகள், நல்லா படிங்க, நல்ல ஃபியூச்சர் ஒன்று ஈக்கும். சரிதானே? அப்ப இதே மிக முக்கியமானது. 3 பாடம் சமதத்துவை கொண்டு வரலாம். எல்லாரும் சொல்லுங்க, 50 நாள் எல்லாம் நமக்கு கூடவா குறைவா? கூட 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 சார். கூட 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 கூட. சரி, ரைட், ஓகே புள்ள, ரைட். எல்லாரும் எத்தனை மணிக்கு எழும்புறீங்க மார்னிங்? ஒரு 9 மணி, 4:20. 8:30. 8:30. 3க்கு. அபிலாஷினி எத்தனை மணிக்கு எழும்புற? 8:30. 8:30. அபிலாஷினியா எங்கடா? அந்த 2024 டோப்பர் அந்த அபிலாஷினியா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் ஷை சார். ரைட். ஹிஃபத் எத்தனை மணிக்கு எழும்புற? ஒரு 10 மணி. ஓகே, ஹிஃபத் 3 மணி. ஓகே, 3 மணி, 7 மணி, 8 மணி. கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாப்போம், எனக்கு கமெண்ட்ஸ்ல அனுப்புங்க பாப்போம், உங்களோட மெசேஜ்ல அனுப்புங்க பாப்போம். எத்தனை மணி எழும்புற உங்களோட டைம், உங்களோட மனசாட்சியை தொட்டு எத்தனை மணி அந்த டைமை சொல்லும். இனி எல்லாருமே ஈக்கிறோம், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. ரைட், எத்தனை மணிக்கு எழும்புறீங்க சொல்லுங்கம்மா. மெசேஜ்ல அனுப்புங்க, எனக்கு மெசேஜ்ல அனுப்புங்களே. மனசாட்சியா, அதாவது யார் பார்ப்பாங்கன்னு அல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஷை தேர்ட் ஷை பிள்ளைகள் போய் சொல்ல மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஷை பிள்ளைகள் போய் சொல்லலாம், செகண்ட் ஷை தேர்ட் ஷை பிள்ளைகள் போய் சொல்ல மாட்டாங்கன்னு நம்புறேன். ஓகே, ஒரு பிள்ளை அனுப்புறேன் 11 மணிக்கு சார் நான் எழும்புறேன். ஓகே, ஒரு பிள்ளை 9 மணி. ரைட், நோட் இஷ்யூ, நோ இஷ்யூ, அது ஒரு பிரச்சனையும் இல்லை. 4:30. ஒரு பொடியை அனுப்பிக்கிறாரு 10:30 சார். ரைட், ஓகே, எல்லாரும் ஏதோ ஒரு டைமுக்கு எழும்புறீங்க, பிரச்சனை இல்லை. 3 மணி. ஓகே, எல்லாரும் எழும்புற டைம் அனுப்புறீங்க. நான் ஒரு தத்துவம் ஒன்று வளமை எல்லாரும் ஃபேமஸாக பேசப்படுறேன். நான் 3 மணிக்கு எழும்புவேன் முனிவன், 4 மணிக்கு எழும்புவேன் ஞானி, 5 மணிக்கு எழும்புவேன் அறிஞன், 6 மணிக்கு எழும்புவேன் மனிதன், 7 மணிக்கு எழும்புவேன் எருமைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கால கொடுமை பிள்ளைலாம் விடுங்க. சரி, நீங்க உங்களுக்கு என்ன மனசுல படுதோ அதை சொல்லுங்க. என்ன மனசுல படுதோ 5 மணிக்கு எழும்புங்க, அது சாதாரணமா ஒரு ஈக்குவல். நீங்க ஏ லெவல்ல பாஸ் ஆகணுமா இருந்தா உங்களால அந்த படிக்கையை விட்டு ஒரு 5 மணிக்கு உங்களால எலும்பு ஏலாட்டி பாஸ் ஆக நீங்க தகுதி இல்லை. நான் சொல்றேன், 5 மணிக்கு உங்களுக்கு 6 மணிக்கு எல்லாருமே எழும்புவாங்க தானே, சின்ன பிள்ளையும் 6 மணிக்கு எழும்பும், எல்லாருமே எழும்புவாங்க. 5 மணிக்கு நீங்க எழும்புவீங்கடா தான் இந்த சமூகத்துல இருந்து நீங்க வேறுபட்ட ஒரு புள்ள. சமூகமே பார்க்கும் அந்த பிள்ளை பாஸ் ஆகணும், இந்த பிள்ளை பாஸ் ஆகும் என்று அவங்களே பிரார்த்தனை செய்வாங்க. ஏன்னா நீங்க எழும்புற டைம் 5 மணி, யாராலையும் 7. அதான் நீங்க, அதாவது உங்களை நீங்க தயார்படுத்துறது, உங்களோட மனசுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஒரு கான்ஃபிடென்ட் ஒன்று வரணும் தானே. அப்ப அந்த கான்ஃபிடென்ட் உங்களோட மனசுக்கு நீங்க கான்ஃபிடென்ட்டை கொடுங்களே. மார்னிங் 5 மணிக்கு எழும்பி பெல்ல வைங்க. அதாவது இப்ப எப்படித்தான் தூங்குற டைம்ல தான் நினைச்சிட்டு தூங்கணும், நான் நாளைக்கு 5 மணிக்கு எழும்பணும் என்று நினைச்சுன்னு பெல் வச்சுன்னு தூங்கினாத்தான் என்ன செய்யலாம், எலும்பலாம். குறிக்கோள் ஒன்று ஈக்கணும். ரைட், இப்ப அந்த குறிக்கோளை சொல்றதுக்கு முதல்ல நைட் எத்தனை மணி தூங்குறீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க இல்லையா. ரைட், மெசேஜ் பண்ணுங்க பாப்போம். ஜெனிவினா இருக்கணும் மெசேஜா. நைட் எத்தனை மணி? 10, 11, 30, 11, 2, 1 ஏண்டா ரப்பி தாரா 2:30 வர 3:50 எலும்புற டைமுக்கு நான் கேட்ட தூங்குற டைம். சில பேர் எலும்புற டைம்ல சொல்றீங்க. 11:30, 1, 2 இல்லாட்டி 3:30. போன முறை சில பிள்ளைகள் மாட்டுச்சு எனக்கு. நான் சில டைம்ல என்ன தெரியுமா செய்யற, பிள்ளைகள் எத்தனை மணிக்கு தூங்குறன்றதை கவனிக்கிறதுக்கு சரியா ஒரு 1:30க்கு நான் குரூப்ல மெசேஜ் போடுவேன். போட்டுட்டு இன்ஃபோ செக் பண்ணி பார்த்தா சில பிள்ளைகள் ரீட் காட்டும். அந்த டைம் வரைக்கும் முடிச்சுட்டு இருந்தேன். சரி, சில பேரை ஈக்குவலா வருது, சாதாரணம் தான். சில பேருக்கு கொஞ்சம் மறந்து கொடுக்க வேண்டியது. ஏன்னா கொஞ்சம் ஒரு வித்தியாசமான டைம்ல எல்லாம் தூங்குறாங்க, நிறைய மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்குது. மருந்துகள் கண்டுபிடிச்சிக்கிறேன் நாங்க, அந்த மருந்துகளை நாங்க தாரோம் உங்களுக்கு. சில பேர் வந்து வித்தியாசம், ஒரு 10 மணி 11 மணிக்கு தூங்கினா அது ஆரோக்கியம்.
இது என்ன 2 மணி 1 மணின்னு தூங்கினா 2 மணின்னு தூங்கினா கொஞ்சம் மருந்துகள் கொடுக்க வேண்டிய ஒரு தேவை ஒன்று ஈக்குது. லேட்டாக எழும்புறாங்க 9 10 மணி, அவங்களுக்கும் கொஞ்சம் மருந்துகள் கொடுக்கணும். என்கிட்ட மருந்துகள் ஈக்குது, எல்லாம் கண்டுபிடிச்சு தான் வச்சுக்கிறேன். அது அந்த இலங்கை மருத்துவம், யூனானி மெடிசின் தான் அது. சரி, பிள்ளைகள் நைட் டைம்ல தூங்குற டைமா நமக்கு ஒரு கோல் ஒன்று ஈக்கணும். நான் நாளைக்கு 5 மணிக்கு எழும்பணும் நீங்க நினைச்சு தூங்கினா எழுமிங்க. ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க போன உடனே படிச்சு முடிச்சுட்டு அப்படியே பெட்ஷீட்ல இப்படியே படிக்கிறீங்க, சரியா? அடுத்தா தூங்கினாங்க, மார்னிங் நீங்க 7 மணி தான் எழும்புறீங்க. ஏ ஏ ஏ இல்ல ஒரு எண்ணமும் இல்லை. ஒரு குறிக்கோள் ஒன்று நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்களா? நாளைக்கு நான் இந்த டைமுக்கு எழும்புவேன்னு நீங்க ஃபிக்ஸ் பண்ணீங்களா? திட்டமிடல் இல்ல சார். நம்ம 6 திட்டமிடல் மணிக்கு ஒன்று இல்ல. ஆரம்பிக்காம ஆர்வம் ஒன்று இல்ல, நீங்க குறிக்கோள் ஒன்று இல்ல, ஃபிக்ஸ் பண்ண, நீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணல. கோலை ஃபிக்ஸ் பண்ணாட்டி நீங்க அப்படித்தான். அந்த ஆட்டு மந்தைகள் இருக்குதுங்களே, அந்த ஒரு ஆட்டு மந்தை, ஆட்டு கூட்டம் மாட்டு கூட்டம் இருக்குது தானே, ஒரு இடையன் இல்லாட்டி அந்த ஆட்டு கூட்டம் எப்படி இருக்கும்? எப்படி தெரியும் அந்த ஆட்டுக்கூட்டம்? போற கண்டு கண்ட போக்குல இடமெல்லாம் சுத்தும், ஒரு இது இல்லாம எல்லா இடங்களும் சுத்தும். அது மாதிரி தான் உங்களோட கோல் ஃபிக்ஸ் பண்ணா உங்களோட ஃபியூச்சர் உங்களோட கையில. கோலை ஃபிக்ஸ் பண்ணலைன்னா உங்களோட ஃபியூச்சர் உங்களோட விட்டு கையை விட்டு பெய்த்து இடத்துக்கு நீங்க நைட் டைம்ல நாளைக்கு மார்னிங் எலும்பணும் என்று அந்த குறிக்கோள் வைக்காம தூங்குறீங்களே, அதுதான் சாம்பிள். இந்த சாம்பிளே தாராளமா போதும். நீங்க இவ்வளவுனா யோசிச்சு பாருங்க. 7 மணிக்கு எழும்பி இருந்தா உங்களுக்கு குறிக்கோள் ஒன்று இல்லை. 8 மணிக்கு எழும்புறீங்களா, குறிக்கோள் ஒன்று இல்லை. 5 மணிக்கு எந்த பிள்ளை எழும்புதோ அந்த பிள்ளைகளுக்காக நான் பிரார்த்தனை செய்தேன் இறைவன்ட்ட, இறைவா இவங்களுக்கு கூலிய கொடுத்துருவோம். ஷம்ஹானிய நினைக்கிறீங்களா அந்த பிள்ளை 6 மணிக்கும் 9 மணிக்கும் எழுப்பி இருக்கு? சொல்லுங்களேன். இல்ல சார். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 எடுக்கிறேன்டா, அந்த பிள்ளை 9 மணிக்கும் 10 மணிக்கும் எழுப்பி இருக்கும். இல்ல சார். ம் ஆனா நான் சொல்றேன், அந்த பிள்ளை பெரும்பாலும் நீங்க நினைக்கிற மாதிரி பெருசா அந்த தீவிர போக்கூட பெய்த்திருக்காது. ஆனா சில நாள் கண் முழிச்சு படிச்சிருக்கும். ஆனா சாதாரணமா அந்த பிள்ளை மார்னிங்ல எப்படியுமே 5 மணிக்கு அந்த பிள்ளை எழும்பிக்குமா. ரைட், மார்னிங் ஒரு கோலை வைக்கீங்க நீங்க நைட்டுக்கு. இப்ப நான் கூட இப்ப உங்களோட ஒர்க்கு வந்து நான் சேர்ந்த பாருங்க, நான் இப்ப எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்கிறேன். இப்ப இந்த இது முடிய 5 மணில இருந்து 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அவங்க அடுத்த பெட்ஜெட் கிளாஸ், 7 மணில இருந்து உங்களுக்கு 8 9 மணி வரைக்கும் இந்த கிளாஸ், திரும்ப 9 மணிக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் திரும்ப கிளாஸ். ஆசிபா இதை ஆஃப் பண்ணுங்க. ரைட், அப்ப நான் பயணிச்சிட்டு இப்ப நாளைக்கு நான் மார்னிங் உங்களுக்குரிய டியூட்டர் இதெல்லாம் ரெடி பண்ணணும். அப்ப அந்த ரெடி பண்ணணும்னா மார்னிங் நான் எழும்பி ஆகணும். அப்ப அதற்கெல்லாம் நான் கோலை ஃபிக்ஸ் பண்ணி தான் நான் தூங்குறேன். நீங்களும் அது மாதிரி கோலை ஃபிக்ஸ் பண்ணுங்க. முதலாவது நாளைக்கு எழும்பி நாளைக்கு இதை நான் படிக்கணும். ரைட், இது முதலாவது விஷயம். கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. மார்னிங் எழும்பி நான் படிக்கணும். முதலாவது அவனோட கோல் எல்லாரும் செட் பண்ணிட்டீங்களா? நான் ஃபியூச்சர்ல இதாகணும்னு உங்களோட கோல் செட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். ஓகே, கமெண்ட் பண்ணுங்க பாவம், மெசேஜ் பண்ணுங்க பாவம். உங்களோட கோலை நீங்க எனக்கு உங்களோட கோல் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களான்னு மெசேஜ் போடுங்க. ஹலோ, ரைட், இன்னும் கோல் ஃபிக்ஸ் பண்ணல ஏன்னா ஓகே. பெரும்பாலானவன் ஈக்கிறதுல 100 பேரும் 100 பேர்ல ஒரு 40 பேர் கோல் தான் வந்தீது. அப்ப மீதி 60 பேர் கோல் இல்லையா? அப்ப நீங்க வீட்டுலாம் ஈக்க வேண்டி வரும். அப்படியே சொல்லி சொல்லியே இருங்க, எனக்கு படிக்கல, எனக்கு படிப்பு வராது, டைம் போதா, கஷ்டமாயிக்குது, எனக்கு செலவழிக்க யாரும் இல்லை, அப்படியே நீங்க சொல்லி சொல்லி அப்படியே இருங்க ஃபியூச்சர் ஃபுல்லா. இப்படியே தான் நான் ஈக்கணும். ம் இப்படியே தான் நான் ஈக்கிறேன். ம் ஜஸ்ட் சார், நான் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கோல் என்ன? நான் ஒரு லோயர் ஆகணும்.
நான் ஒரு டீச்சர் ஆகணும், நான் ஒரு ஏஜ் ஆஃபீஸர் பண்ணணும். எஸ். இது என்னண்டா ஒரு சின்ன ஒரு டிமோட்டிவேஷன் பண்றாங்க. எப்படின்னா இப்ப நான் செகண்ட் சை தான். அப்ப செகண்ட் சைன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் கேக்குறது நீங்க சயின்ஸா அப்படின்னு தான் கேட்காங்க. அந்த ஆர்ட்ஸ்ன்னு சொன்னா அந்த ஆர்ட்ஸ் தானா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இதா பாக்காங்க. அது வந்து ஒரு மாதிரி இருக்கு. செகண்ட் சயின்ஸ்னாலே சயின்ஸ் தான் கேட்காங்க ஸ்ட்ரீம். ஓகேப்பா. சயின்ஸ்ல மட்டும்தான் செகண்ட் சைன்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆஷிஃபா, இங்க டாக்டர்ஸ் மாருக்கே உடனே ஜாப் கிடைக்கிறல்ல, சரியா? டாக்டர்ஸ் மாருக்கே நீங்க எந்த ஃபீல்டு, அது சயின்ஸ் ஸ்ட்ரீமோ, கொமர்ஸ் ஸ்ட்ரீமோ, ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீமோ, டெக்னாலஜி ஸ்ட்ரீமோ, எதா இருந்தாலும் நீங்க படிக்கிறது கல்வி. நீங்க யூனிவர்சிட்டி நீங்க ஏப்ரல் யாருமா இதெல்லாம் சொல்றா? ஒரு ஆர்ட்ஸ் சொன்னா நீங்க அது தரக்குறைவு இல்லை. ஆர்ட்ஸ் போனோமா, ஆர்ட்ஸுக்கும் நிறைய கேட்ட. ஒரு நிமிடம். ஹலோ. ரைட். இப்பமா நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்கம்மா. இப்ப நான் தான் யூனிவர்சிட்டியில படிக்கிறேன், சரியா? யூனிவர்சிட்டி போனா வெறுமனே டீச்சர் மட்டுமல்ல, நிறைய ஃபீல்டுகள், நிறைய ஆப்ஷன். உங்களுக்கு ஐடி துறைக்கு போகலாம், ரைட்? உங்களுக்கு ஸ்பெஷல் செஞ்சு ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகலாம். உங்களுக்கு பிரைவேட்டா ஏதேனும் தனிப்பட்ட ரீதியில இந்த மாதிரி டியூஷன் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஃபீல்டுல ஸ்பெஷல் செஞ்சு யூனிவர்சிட்டி லெக்சரர் ஆகலாம், ரைட்? அதே மாதிரி வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகளுக்கு விசிட்டிங் லெக்சரா போகலாம். வெளிநாட்டு யூனிவர்சிட்டிகள் ஸ்காலர்ஷிப், நீங்க ஊர்ல சுத்தி திரிஞ்சா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தர மாட்டாங்க, ரைட்? வெளிநாட்டு யூனிவர்சிட்டி உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் தருவாங்க, நீங்க யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அடிச்சா, ரைட்? ஆர்ட்ஸ் ஃபேக்கல்ட்டின்றது வெறும் தரக்குறைவான்னு பார்க்க வேணாம். ஆர்ட்ஸுக்குள்ளுக்கு நீங்க போனீங்கன்னா பல துறைகள் இருக்குது, ரைட்? பல துறைகள் இருக்குது, பல துறைகள்ல நீங்க பயணிக்கலாம், சரிதானே? ஸோ ஆர்ட்ஸ்ன்றது வெறும் உங்களை தரக்குறைவா பார்க்கறதா இல்லை. நீங்க செகண்ட் செய்யோ தேர்ட் செய்யோ, எங்களோட பேஸ்ல 400 பேர் இருக்குது. நான் முடிச்ச உடனே அவங்க ஒருத்தரும் எல்லாருமே டீச்சர்ஸ் அல்ல, எல்லாருமே லோயர்ஸ் அல்ல, எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா வேற வேற ஃபீல்டுகள் என்ன செய்யறாங்க, தன்னை தயார்படுத்தி கொள்றாங்க. குவாலிஃபிகேஷன் கூட இப்போ டாக்டர் ஆயினுமே டாக்டர் மட்டும் தானே ஈக்கும். ஆனால் ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க என்ன தெரியுமா ஆப்ஷன்? ஆர்ட்ஸும் படிச்சு, ஐடியும் படிச்சு, கொமர்ஸும் படிச்சு, எல்லாமே படிச்சுட்டு போறாங்க, ரைட்? ஏதாலும் ஒரு நாள் கை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை, ரைட்? எல்லாரும் அப்படித்தான் படிக்கிறாங்க. இப்போ எங்கட பேஸ்ல வந்து எல்லாருமே யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை பிள்ளைகள், வேற ஐடி செய்யறாங்க, வேற தண்ட துறைகளை வளர்த்து கொண்டு டிரான்ஸ்லேஷன் செய்யறாங்க, வேற வேற துறைகளை செஞ்சுட்டு போறாங்க. ஸோ பல துறைகள் இருக்குது, சரிதானே? ஸோ அடுத்தது நான் அன்னைக்கு வெல்கம் ஃபங்க்ஷன்ல நேற்றும் சொல்லியிருந்தது, ரைட்? இப்ப இலங்கை அரசாங்கம் வந்து மாத்த போற பிளான் வந்து அரசாங்க ஊழியர், இப்ப ஒரு அரசாங்க ஊழியரோட சம்பளம் 60,000 தாண்டி போகுது. இன்னும் கொஞ்சம் நீங்க எல்லாம் வந்து யூனிவர்சிட்டி வந்து முடிச்சக்குள்ள எப்படியும் 1.5 பாஸ் ஆகி 2 வந்துடும், சரி? சந்தோஷமான செய்தி அது. ஸோ அது ஈக்குவல் ஆகும், அதெல்லாம் சரி வரும். ஸோ அப்படி ஒன்றும் நீங்க நினைக்க வேணாம். பெஸ்ட்டுக்கு நீங்க அப்படி நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா, இது நாம எந்த துறையாக இருந்தாலும் அதை மனசால விரும்பி நாங்க செய்யணும், சரிதானே? ஃபெஸ்ட்டுக்கே நாங்க அப்படி செஞ்சிட்டோம்னு சொன்னா இதாயிரும். அந்த டிமோட்டிவேட் பண்றவங்களை நீங்க விட்டுருங்க பிள்ளை. நம்ம கோல், இப்ப நான் ஒரு வாகனத்துல ஏறி கொழும்பு போகணும்னா கொழும்பு போறது மட்டும்தான் நம்மளோட ஃபோக்கஸே ஒழிய, பக்கத்துல ஆட்கள் நிற்பாங்க, அங்கால போக வேணாம்னு பக்கத்துல நாய் குறைக்கும், மாடு கத்தும், ஆடு கத்தும், வாகனத்துல காக்கா பறந்துட்டு போகும், அங்கால இது கத்தும், கணக்கு மணியை விட டிரெக்டா கொழும்புக்கு போனா சரி, ரைட்? அப்படி இடையில அதை பார்த்துன்னா பார்த்து இருக்க வேண்டியதுதான். ஸோ அதனால பிள்ளை அதெல்லாம் விட்டு போட்டுட்டு உங்களோட முழு முயற்சியையும் உங்களோட முழு ஹார்ட் ஒர்க்கையும் தூக்கி இதுல போடுங்க. ஜஸ்ட் 50 நாள் ஒழுங்கா யூஸ் பண்ணா ஃபியூச்சர் அடுத்த 50 வருஷமும் கலர்ஃபுல்லா இருக்கும், ரைட்? நான் நெகட்டிவ் சைடை நான் ஒரு நாளும் பேச மாட்டேன். பாசிட்டிவ் சைட் நல்லா இருக்குது, பாசிட்டிவ் சைட் தான் உங்களுக்கு வந்து சேரும்னு நான் ஆசைப்படுறேன், சரிதானே? ரைட். அப்ப இந்த விஷயங்களை கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளும், சரி? அந்த டிமோட்டிவேட் பண்றவங்களை விட்டுருங்க, அவங்கள விடுங்க, அவங்க சொல்றது சொல்ல இருக்கட்டும். இப்போ உங்களுக்கு எந்த ஒரு அங்கால அசையவும் இல்லாது, நீங்க அதில் வலதும் போகலாது இடதும் போகலாது, ஒன்லி 50 நாள் படிச்சு பாஸ் ஆகிறது மட்டும்தான், சரி? ரைட். எல்லாரும்
கேட்டதுக்கு ரெக்கார்டிங் அதான் சாரி ரெக்கார்டிங் எல்லாம் அவைலபிள் தான். ரேங்க் 3 எடுக்கணும், மெனி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே குட், எல்லாரும் கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரைட், உங்களோட முதலாவது நீங்க படிக்கணும் யூனிவர்சிட்டி போகணும்னா கோல் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ரைட், நீங்க எப்ப தகுதி நான் சொல்றேன், ஒரு யூனிவர்சிட்டி போடியே நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க யூனிவர்சிட்டி வாரத்துக்கு எங்கட யூனிவர்சிட்டி அல்லது எங்களை விட பெரிய யூனிவர்சிட்டி ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி போடியே நான் இருக்கட்டும், நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்க யூனிவர்சிட்டி வரது தகுதி. உங்களுக்கு முதலாவது குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இப்ப இருக்குது. ஏ, கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. யூ ஆர் வெல்கம் டு அவர் வே. நீங்க இப்போ ஒரு யூனிவர்சிட்டி புள்ளையா ஃபீல் பண்ணுங்க. ஏ, நீங்க ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. நீங்க இந்த ஃபிக்ஸ் பண்ண இந்த செகண்டே உங்கள்ட்ட இருக்கிறாங்க அடுத்த பிள்ளைகள், அவங்கள இருந்து நீங்க வேறுபட்டுட்டீங்க. உங்களை நீங்க நினைச்சுக்கோ நான் கெத்து, உங்களுக்கு இப்போ ஒரு கெத்துன்னு வரணுமேனா. ஏன்னா அடுத்த பிள்ளைகளோட நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு கோல் ஒன்று நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. அடுத்த பிள்ளைகள்ல இருந்து நீங்க வேறுபட்டுட்டீங்க. நீங்க ஒரு ஸ்டெப் மேல போயிட்டீங்க. யூனிவர்சிட்டி புள்ளையா மாறிட்டீங்க நீங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு. ரைட், நான் உங்களுக்கு சர்டிபிகேட் தரேன், நீங்க ஒரு யூனிவர்சிட்டி புள்ள. ரைட், ஏண்டா நீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப வேற வழியே இல்லை, நீங்க படிச்சாதான் அந்த யூனிவர்சிட்டியில தொடர்ந்தும் இருக்கலாம். அதனால வேற வழியே இல்லை, இந்த 50 நாள் ஒரு ஃபுல் கேம் ஒன்று நாங்க கொடுக்கத்தான் வேணும். ஒரு ஓடிஐ கேம் ஒன்று, ஒரு ஓடிஐ மேட்ச் ஒன்று நாங்க அடிக்கிறோம். சரி, நீங்க எல்லாம் என்னோட இப்ப எங்க படிக்கிறீங்க, யூனிவர்சிட்டியில படிக்கிறீங்க. ஏன்னா கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. என்ன மாதிரி என்னோட நீங்க கோலை ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்க வந்துட்டீங்க, செட் ஆகிட்டீங்க. தென் இப்ப 50 நாள் மேட்ச் ஒன்று இது, 50 நாளும் படிக்க போறீங்க. சரிதானே பிள்ளைகள்? ஒரு நாளைக்கு சொல்லி வச்ச மாதிரி 3 பாடத்தையும் பிரிச்சு பிரிச்சு படிச்சுட்டு போனா சிம்பிளா அடைஞ்சிடலாம். நான் இப்பவே சொல்லிட்டேன், 102 பேரும் யூனிவர்சிட்டி போல கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. சரி, சொல்லும் போதே இப்போ ஒரு 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 கர்வம் ஆகிக்குதா? உங்களை வேணாம்னு சொன்ன பிள்ளைகள், நீ படிக்க மாட்டேன்னு சொன்ன பிள்ளைகள், நீ ஃபெயிலுன்னு சொன்னவங்களுக்கு யூனிவர்சிட்டி புள்ளன்னு சொன்ன உடனே எப்படி வருது அந்த கெத்த? அத நிஜ வாழ்க்கையில செஞ்சு காட்டணும்னு ஒரு வெறி ஒன்று வரலையா பிள்ளைகள்? இந்த வெறி ஈக்குதே, யூனிவர்சிட்டி போகும் வரைக்கும் இருக்கு அந்த வெறி, அது தொடர்ந்து இருந்துட்டே இருக்கும். அந்த வெறி உங்களை தூங்க விடாது. சரி, ரைட். தென் அதனால இன்றைய பாட வேலையிட முக்கியமான இந்த முதல் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரது கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க, யூனிவர்சிட்டி புள்ளையா மாறிட்டீங்க. இதுதான் இன்றைய ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல முதலாவது விஷயமாக நான் உங்களுக்கு கொண்டு வந்தது, கோல் ஃபிக்ஸ். ரைட், எல்லாரும் கோலை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு பாட வேலையில நான் ஒவ்வொன்றா நான் சொல்லி தருவேன், ஈஸியா ஃபார்வர்ட் ஆயிட்டு போவதான் நீங்க. சரி, ரைட், ஓகே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாங்க பார்க்க போற பாடத்துல போவோம் நாங்க. சரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் 2 பகுதியில் இது, பார்ட் 1 பார்ட் 2. ரைட், இன்னைக்கு நாங்க பார்க்க போறது பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டு தான், யூனிட் 1 யூனிட் 2. சரி, நான் உங்களுக்கு குரூப்ல போட்டிருந்தேன் டியூட். உங்களுக்கு 15 யூனிட்டை நான் போட்டிக்கணும். 15 யூனிட்டை நான் போடல, வாரக்கிழமை நான் தாரேன். அதான் உங்களுக்கு ஒரு நிமிடம், ஒரு 2 நிமிடம் டைம்.
சரி, ஓகே புள்ள, ரைட். நாங்க இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாடத்துல இன்னைக்கு யூனிட் 1 யூனிட் 2 தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். ஸோ 15 யூனிட் நான் உங்களுக்கு போடணும், வாரக்கிழமை நான் உங்களுக்கு அதை போட்டு. சரி, இப்போ இதுல டியூட்டர் நான் போட்டேன்னு பாத்தீங்களா எல்லாரும்? டியூட்டர் ஓ சார். பார்த்து விடையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? அப்ப ஓ சார். ஓ சார். ம். ஓகே புள்ளல், இப்ப இதுல நீங்க படிக்கிற ஒரு முறை ஒண்டி இது சரிதானே? சும்மா பாஸ் பேப்பரை செய்யற அல்ல முறை, அது ஒரு முறை ஒண்டி சரிதானே? இன்னைக்கு நாங்க இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் அரசியல் அடிப்படையான ஒரு யூனிட், ஏன்னா அரசியல் தோற்றம் ஆய்வு என்ற இந்த முதலாவது யூனிட், அதே மாதிரி அரசு அறிவியல் பாடத்துறைக்குட்பட்ட கருப்பொருள்கள், இந்த 2 யூனிட்டும் தான் நாங்க முக்கியமாக பார்க்க இருக்கிறோம் சரிதானே? ரைட். இப்ப இதுலமா இந்த 2 யூனிட்ல முதலாவது நீங்க சிலபஸை முக்கியத்துவப்படுத்தணும். சரி, சிலபஸை நீங்க வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸ்ன்னா இதுதானு நீங்க தெரிஞ்சுனா சரி. ஃபர்ஸ்ட் யூனிட்ல வெறுமனே 5 தலைப்பு தான் நீங்க அரசியல், அரசை அறிஞ்சு கொள்றது, 2க்கும் இடையில அரசியலுக்கும் அரசவைக்கும் தொடர்பு, வேறுபாடு, கல்வியாக கற்கிறது, அதோட பகுதி, அணுகுமுறை. அடுத்து அந்த அணுகுமுறைகள் இருக்கக்கூடிய மொத்தம் 7 அணுகுமுறை. இந்த 7 அணுகுமுறை ஏன்னா ஒரு கேள்வி வருமாக இருந்தா அந்த கேள்வி எந்த யூனிட்ல இருந்து வருதுன்னு தெரிஞ்சுக்கணும், அப்படிதானே? ரைட். இப்ப சும்மா சாதாரணமா கேட்கிறேன், இப்ப சட்டத்தின் ஆட்சின்னா அது எந்த யூனிட்ல இருந்து வருது? 9வது மஹிந்த ராஜபக்ச கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனையாம், இது எந்த யூனிட்ல இருந்து வருது? 2வது யூனிட். இல்ல 13வது. 12 12ஆம் மண்டல போடுவேன். 13. 12ஆம் 12ஆம் அரசியல் 13 முதலாம் குடியரசு. கட்சி முறை அது 13. ரைட். இந்த சமூடமைவாதம் தான் நம்ம நாட்டுல இப்ப செல்வாக்கு மிக்கதா இருக்குது. இது எந்த யூனிட்ல இருந்து வார? யூனிட் 3 அரசியல் 3 5 3 5. 2 2ஆ? 5 3 3ல 3 பிரச்சனை இல்ல. சரி சொல்லலாம். நம்மட நாடு பிள்ளை ஒற்றை ஆட்சி நாடா? 4வது. 4வது இந்த அமுக்க குழுக்கள் இருக்குது, வெரி டேஞ்சர் பிள்ளைகள். பிரியா 4வதா? 2. 3வதா? 2 சார் 2. ரைட். இந்த ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் வார் நடக்குது, 2ல ஒன்று முடிவு கட்டணும் பிள்ளைகள். அதுக்கு 10வது யூனிட். 14. 10ஆ? 14 14ஆ? 6 சார். 6 சார் 6வது யூனிட். 7வது ஈரானுக்கும் யூனிட் இஸ்ரேலுக்கும் சார். சண்டை, அது 7வது யூனிட். 6. இலங்கை சைனாட்ட போய் கடன் வாங்குது. 14. 7வது யூனிட். 14 இலங்கை சைனாட்ட போய் கடன் வாங்குது, இலங்கை இன்னொரு நாடு சம்பந்தப்படுது. இலங்கை அரசு 15வது யூனிட். குட். 15. உலக நாடுகள் எல்லாம் வல்லரசாக போகுது. 14. 14. சர்வதேச அரசியல் 14, இலங்கை சர்வதேச சம்பந்தப்பட்ட அது 15. இப்படி கேட்கறத உங்களுக்கு எந்த யூனிட் உங்களுக்கு கண்டுபிடிக்க இயலுமா
ரைட். நீங்க எம்சிக்யூல உங்களுக்கு மார்க்ஸ் வந்துடும். நான் இப்ப கேட்டது உங்களுக்கு எந்த யூனிட் ஃபோக்கஸ் பண்ணலுமா? இப்ப அந்த குழப்பம் கிளியர் ஆயிருக்கா? ஓகே, சாதாரணம். ரைட். லாஸ்ட் ஒரு 3 கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு ஷுவரா சொல்லலுமா இது இந்த யூனிட் தானே? எஸ் சார் கேளுங்க. ஷுவர். ஓ சார். அரசறிவியல் பாடம் ஒரு சமூக விஞ்ஞான பாடம். ஒன்று. வெரி குட். ஒன்று. இலங்கை என்னது ஒரு கலப்பு அரசாங்க முறை கொண்ட நாடு. 4 10வது யூனிட். 4. 4. இலங்கையில 13ஆம் சீர்திருத்தமும் இருந்துச்சுன்னா 12வது. 12. ரைட். எம்சிக்யூல 50க்கு நீங்க 20 தாண்டிட்டீங்க. இப்பதே எம்சிக்யூல எத்தனை மார்க்ஸ் தாண்டிட்டீங்க? 20. 20 தாண்டியாச்சு. பெஸ்ட் கிளாஸ் நான் படிக்கவே இல்லை. எத்தனை மார்க்ஸ் எடுத்துட்டீங்க? 20. 20. 30 எடுத்துக்கலதா? 50 எடுக்கணும் சார். 50 எடுக்க. இதுக்கு என்ன சொல்ல? கள்ளி வலி ஜுஜுபி என்ன பிள்ளை? ஓகேயா? என்ன கேள்வி கேட்டாலும் முதலாவது ஒரு கேள்வி வருதுன்னா நமக்கு மைண்டுக்கு ஓடிடணும் இந்த கேள்வி எங்க இருந்து எந்த யூனிட்ல இருந்து வருது. அரசியல் சமூக விஞ்ஞான பாடம். அரசியல் என்றா என்ன, அரசறிவியல் என்றா என்ன, அணுகுமுறை என்றா என்னன்றாலே அது எந்த யூனிட்ல இருந்து வருது? தத்துவம் என்றா என்ன, ஒப்பீட்டு அரசியல் என்றா என்ன, அரசியல் கட்சிண்டா என்ன, அமுக்க குழுண்டா என்ன, சிவில் சமூகம் என்றா என்ன என்றாலே அரசு என்றா என்ன, இறைமை என்று சொன்னா என்ன, பிரஜை என்றா என்ன, கோட்பாடு, சமூக ஒப்பந்த கோட்பாடு, தெய்வீக வலியுரிமை கோட்பாடு, இப்படி கோட்பாடு இப்படிகள் வந்தாலே அது ஒற்றை, சமஷ்டி, பாதி. அடுத்தது பாராளுமன்றம் பூண்டாலே சமவுடைம, தாராண்ம, குடியரசு, சமூக ஜனநாயகம் என்றாலே அவன் அடிச்சான் இவன் அடிச்சான், அங்க சண்டை இங்க சண்டை, செஞ்சாங்க, இவன் செத்தான் அவன் செத்தான் என்றாலே ஐயோ இலங்கை மக்கள் அடிமைப்படுத்திட்டாங்க ஒரு காலத்துல. இலங்கை சமூகம் அடிமைப்படுத்தப்பட்டதுல இருந்து சுதந்திரம் அடைஞ்சிட்டாங்க. இலங்கட சிச்சுவேஷன் இப்ப அடிமைப்படுத்தப்பட்டு சுதந்திரம் அடைஞ்சு இப்ப ஒரு பெர்ஃபெக்டாவே இருக்குது. 12. இலங்கையில அதாவது குறிப்பாக ஒரு ஜனநாயக நாடுண்டா சட்டத்திராட்சி, வலுவிராக்கம், தடைகள், சமன்பாடு இதெல்லாம் நீக்கணும். உலகத்துல பேசப்படுற நாடுகளாக ஒப்பிட்டு பேசக்கூடிய நாடுகளாக அமெரிக்கா, இந்தியா, சுவிட்சர்லாந்து. நம்ம நாட்டுல முதல்ல இலவச கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதுல இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கு இலங்கையில கட்சி முறை அரசாங்கங்கள் தான் பெருசாயிட்டு. இலங்கைக்கு பல நாடு இன்னைக்கு சர்வதேசத்துல பல நாடுகளுக்கு இடையில அதிகாரம். இலங்கைக்கு பல நாடுகள் உதவி செய்யறாங்க, நிதி உதவிகளை செய்யறாங்க. நான் ஒரு கை தட்டேன் உங்களுக்கு. பிகாஸ் 50 எத்தனை எடுத்துட்டீங்க? 20. பிரில்லியன்ட். 20 எடுத்தாச்சு. மீதி 30 ஜுஜுபி. ரைட். ஓகே தானே? முதலாவது என்ன செய்யணும், ஒரு கேள்வி வருது, நாம அந்த கேள்வி எங்க இருந்து வருது என்று சொல்லி நாம என்ன செஞ்சிடணும்? கண்டுபிடிச்சணும். ப்ளூ பிரிண்ட் எடுத்துடணும். சரி, அப்ப இந்த சிலபஸ் உங்களுக்கு குரூப்ல போடல, நான் அதை போட்டேன். ஸோ முதலாவது சிலபஸை படிங்க. இப்ப நாம சிலபஸுக்குள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. சிலபஸை நாம என்ன செய்யணும், வெளியில இருந்து படிக்கணும். 2 வருஷம் படிச்ச 2 வருஷம் படிச்சதை நாங்க
ஒரு 2 நிமிஷத்துல ஷோர்ட்டா எடுக்க போறோம். அதுதான் இந்த ட்ரிக்ஸ். 2 வருஷம் ஒரு புள்ள படிச்சத 2 நிமிஷத்துல நாங்க ஃபோக்கஸையும் கொண்டு வர போறோம். அதுக்குத்தான் இந்த ட்ரிக்ஸ் நான் சொல்லித்தரேன். ரைட், முதலாவது நாம சிலபஸ் எடுத்தோம். இப்ப நீங்க சும்மா வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப நீங்க ஸ்கூல்ல போயிட்டு சார் ஒருத்தர் இந்த கேள்வி எங்க வருன்னு கேட்ட உடனே நீங்க சும்மா சொல்லி பாருங்க. சும்மா அவர் வந்து சொல்றாரு எப்படின்னு சொன்னா சமூகவாதம் சமத்துவத்தை அடிப்படையாக கொண்டுன்னு சொல்றாரு. இந்த கேள்வி எந்த வீட்டுல இருந்து வருகுதுன்னு சொன்ன உடனே நீங்க என்ன சொல்லணும்? யூனிட் 5 5 5 நீங்க சொன்னா அவர் என்ன நினைப்பாரு உங்களை பத்தி? என்ன நினைப்பாரு? ஈரானுக்கும் புள்ள இஸ்ரேலுக்கும் சண்டை நல்லா நடக்குது. ஆனா அது படிக்குதுன்னு உங்களோட நினைப்பாரு. அரசியல் பாடத்தை இருக்குது. அது எந்த யூனிட்னு கேட்டா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? 6வது யூனிட் இது கேட்கிற கேள்விக்கெல்லாம் புட்டு புட்டு புட்டுன்னு வச்சா அவர் உங்களை பத்தி என்ன நினைப்பாரு? நல்லா படிக்கிற புள்ள. படிக்கிற நான் புள்ள. அறிவாளின்னு நினைப்பாரு. இனி கேள்வி கேட்டா நம்ம காப்பு வச்சிருவாங்கன்னு இனி கேள்வியும் கேட்க மாட்டாரு. பிகாஸ் இப்படி அவரோட தோட்டம் என்ன தெரியுமா? அந்த டைமுக்கு நீங்க 2 வருஷம் கரைச்சி குடிச்சிட்டு வந்திருக்கிறீங்க என்றதுதான் அவரோட தோட்டம். இதே மாதிரி ஒரு தோட்டை நமக்கு பேப்பர் திருத்துறவர் மீதும் ஏற்படுத்த முடியும். அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்கு. சரி, சோ அதனால நீங்க என்ன செய்யணும்டா, முதலாவது உங்களோட சிலபஸை மண்டைக்கு எடுத்துடணும். சிலபஸ் முக்கியம். ரைட், 2 வருஷம் படிச்ச புள்ள 2 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதை நீங்க 2 நிமிஷத்துல சிலபஸ் கூட மண்டைக்கு எடுத்துக்கலாம். இப்ப நான் சொல்லி தான் பிடிச்சிட்டீங்க. இது கஷ்டம். இனி 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 படிக்கணுமா? அதை சிலபஸை தான் பிடிச்சிட்டீங்க. இப்ப நான் கேட்டு நீங்க சொல்றீங்களே, ரைட், இப்பவே அந்த 100 பேர்ல ஒரு 30 பேர் முன்னுக்கு ஆயிட்டீங்க. இன்னும் நான் 100 பேர் முன்னுக்கு ஆயிடலாம். சரி, ரைட், ஓகே. முதலாவது சிலபஸ் முக்கியமாக இருக்கணும். ரைட், இப்ப பாடச்சொல்லுக்கு வாங்க. ரைட், இன்னைக்கு நாங்க பார்க்க போறது போல யூனிட் 1 யூனிட் 2. சரி, இப்ப இதுல நான் இன்னைக்கு யூனிட் 1ல நீங்க எல்லாரும் செஞ்சுட்டு தான் வந்திருப்பீங்க. பெரும்பாலானாக்கள் செஞ்சுட்டு வந்திருப்பீங்க. சரி, இப்ப செஞ்சுட்டு வந்ததோ வரலையோ, முதலாவது பிள்ளைகள் ஒவ்வொரு கேள்வி மீதுதானே, அதுல நான் விடை ஒன்றும் போட்டில்லை. கேள்விகளை நாங்க செய்கிற போது நான் என்ன தெரியுமா செய்வேன்? எல்லா டைம்ல சரியான கேள்வியை நான் கண்டுபிடிக்கிறேன்ல, என்ன செய்யறேன்? பேப்பர் எடுத்தா பிழையான கேள்வி. கண்டுபிடிக்கணும். பிழையான கேள்வி. ஏன்னா இப்ப இப்படித்தானே பிள்ளைகள் சரியானது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கொம்படிச்சு, ஆனா பிழையானதை குயிக்க கண்டுபிடிச்சிடணும். அதான் எனக்கு கூட மார்க்ஸ் வர தெரியுமா? நீங்க எல்லாம் என்ன தெரியுமா செய்யற? பெஸ்ட்டுக்கே போனோடனே எது சரி சரி சரின்னு அந்த சரியை தனியை தேடுற. பிழைய தேடுங்க. எது பிழைன்னு பிழைய தேடினா ஆட்டோமேட்டிக்கா சரியானது என்ன செஞ்சிடும்? வந்துரும். வந்துடும். சரியான விட ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிழைய கனவு. நீங்க சரியான விடைய தேட போனா சரியான விடயம் என்ன செஞ்சிடும்? என்ன செஞ்சிடும்? அது போயிரும். பிழையாயிரும், காணாம போயிற்றும். பிழையான விடைய தேடினா ஆட்டோமேட்டிக்கா சரியான விடையே உங்களை தேடி என்ன செய்யும்? வரும். 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 அதுக்கு சாம்பிள் தான் இன்னைக்கு பார்க்க பாருங்க. 19ல இருந்து 25 வரைக்குமே இதே ட்ரிக்ஸ் தான். பாருங்க எப்படி சிம்பிளா கேள்வி இந்த பிழையை நான் கண்டுபிடிச்சிருக்கிறேன். முதலாவது பிள்ளை 2019ஆம் ஆண்டு வந்த கேள்வியில இருந்து பார்த்தா, ஒவ்வொரு கேள்வியிலையும் ப்ரொஃபஸர் என்ன செய்வார் என்றால் சில தடயங்களை விட்டுட்டு போவார். திருடன் அவன் அறியாமலேயே என்ன செய்வான்? தடயங்களை விட்டுட்டு போவான். கடைசியில அந்த தடயங்களை வச்சே போலீஸால அந்த திருடனை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, திருடன் அவன் அறியாமலேயே தடயங்களை விட்டுட்டு போறான். ஆனா ப்ரொஃபஸர், பேப்பர் எடுக்கிற ப்ரொஃபஸர் என்ன தெரியுமா செய்யறாரு? நான் கேள்வி எடுக்கிறேன் மாணவரே, இந்த கேள்வி பிழை, சாரி இந்த விட பிழை, அதுக்கு இதுதான் சாட்சி என்று சொல்லி அவர் வேணுமுண்டே ஒவ்வொரு வேர்டை பிழையாக்கி போடுறாரு. அவர் தெரிஞ்சே தடயங்களை விட்டுறாரு. மாணவனே, இது பிழையான விட இதை தெரிவு செஞ்சிறாரு, இது பிழை, அதுக்கு இந்த வேர்ட் தான் சாட்சி, அதனால இந்த விடைய பிழையாக்கிரு அப்படின்னு சொல்லி அவரே தடயங்களை தெரிஞ்சு விட்டுட்டு போறாரு. ஒரு திருடனுக்கும் ப்ரொஃபஸருக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம், திருடன் தடயங்களை தெரியாம விட்டுட்டு போறான். ஆனா ப்ரொஃபஸர் தடயங்களை தெரிஞ்சே விட்டுட்டு போறாரு. காரணம், நீங்க ஃபெயில் ஆகணும்ன்றதா? நாங்க பாஸ் ஆகணும்ன்றது. பாஸ் ஆகணும்ன்றதுக்கு.
ரைட். படிச்ச புள்ளதான் என்ன செய்யும்? தடயம்ண்டா இப்படித்தான் இருக்கும்ன்றதை என்ன செய்யும்? கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிக்கும். படிக்காத புள்ள தடயத்தை கண்டுபிடிக்குமா? இல்ல. இல்ல. இப்ப அவருக்கு ஒரு நியாயம் வேணும் தானே. இப்ப நீங்க படிச்சீங்களா இல்ல படிக்கலையான்றத அவர் எப்படி கண்டுபிடிக்கிற? 2 லட்சம் பேர்ல நீங்க படிச்சீங்களா இல்லையான்றத அவர் கண்டுபிடிக்கிறது இந்த பேப்பரை வச்சுதான். அப்ப அந்த பேப்பர்ல அவர் சொல்லிட்டாரு, முழு நாட்டுக்கும் சொல்லிட்டாரு, இப்படிதான் நான் சில ட்ரிக்ஸ் வச்சுக்கிறேன், நீங்க கண்டுபிடிச்சிக்கீங்க. அப்ப அவரை கணக்கெடுக்காம அவர் சொல்ற வழிகாட்டலை கேட்காம சுத்தி திரிஞ்சாங்க. அவங்க எங்க வந்து மாட்டுவாங்க? பேப்பர்ல மாட்டுவாங்களா? அவங்க மாட்டிக்கொள்ளுவாங்க. தடயம் தெரியாது. பட் நீங்க மாட்டுப்பட மாட்டீங்க. அதுக்குத்தான் இன்றைக்கு நாங்க பார்க்க போறோம். ரைட். 2019ஆம் ஆண்டு ஒரு கேள்வி வந்து பாருங்க. அரசியல் என்றாலே அது ஒரு அதிகார போராட்டம் தான். இப்ப நான் என்ன சொன்னேன்? MCQல முதலாவது என்ன செய்யணும்? நாங்க MCQ பார்த்தாலே முதல்ல அது எந்த விடையை கண்டுபிடிக்கணும்? எந்த விடைகளை? பிழையான விடைய கண்டுபிடிக்கணும். பிழையான விடை. மாத்திரம் அரசியல்ன்றது கற்கையா? இல்ல. போராட்டம். போராட்டம். மாத்திரம் தொடர்புடையது, வரையறுக்கப்பட்டது. பாருங்க, அழகா விட்டிக்காரா தடயத்தை? ஓ சார். அழகா ஒவ்வொரு ஒரு வேர்ட் தான் தடயம், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு வேர்ட் தான் தடயம். அந்த தடயம் எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடும்? சரியான விட வந்துடும். ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பாருங்க, நாம் இப்ப சரியான விட நமக்கு தேவையில்லை, பிழையான விடையை கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்காக ஆட்டோமேட்டிக்கா இதை இப்படியும் சொல்லலாம் பிள்ளைகள். இதை வந்து டேலண்ட் எடுக்கவுமே இல்லை. அது என்ன நாங்க சரியான விடையா கண்டுபிடிச்சோம், ஆனா நாம டேலண்ட் ஏன்னா நாம நேரான வழியா போறோம், இல்ல. நாங்க கொஞ்சம் குறுக்கு வழியில தான் போறோம். சரி, ரைட், ஓகே. அதே மாதிரி அடுத்த கேள்வியை பாருங்க. இப்ப மேல இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க பாருங்க. இப்ப உங்களுக்கு மைண்ட்ல பிக்ஸ் பண்ண. எஸ் எஸ் கேளுமா சார். எஸ் சார், இந்த எல்லா கேள்வியிலையும் மாத்திரம்னு வந்தா அந்த வீடு பிள்ளை தானா? எல்லா கேள்வியிலும் இல்ல. நீங்க எதை கேக்குறீங்கன்னு சொன்னா, ஒப்பீட்டரசியல் அமெரிக்காட ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்குது. அமெரிக்காட மத்திய அரசாங்கத்தோட அதிகாரம் மாத்திரம் பட்டியலிடப்பட்டிருக்குது. அத வந்து என்ன செய்யப்பட்டிருக்குது? சரியான ஒரு விடையாக அது வந்திருக்குது. 2020ஆம் ஆண்டு வந்த கேள்விகள் ஒன்றுதான் அது. 2021ஆம் ஆண்டு வந்த கேள்வி ஒன்று தான் அது. ஸோ அதை வச்சுதான் நீங்க சொல்ற. பொதுவா 100க்கு 90% இப்படி மாத்திரம் மட்டும் வந்தாலே அது பிழை தான். ஒரு 10% தான் வாய்ப்பு இது சரின்னு வாரது. அப்படி இப்போ ஒரு வேலை அந்த 10% சரின்னு வாரன்னு சொன்னா அடுத்த கேள்வி பிழையாத்தனை இயக்க போகுது. மாத்திரம் எடுத்த சரியாக்க போறாங்கன்னா அடுத்த கேள்வி எப்படியும் பிழையாத்தனை இயக்க போகுது. அப்ப இன்னும் நமக்கு பார்க்கலாம் தானே. சரி, அந்த 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 மாதிரி சந்தர்ப்பங்கள் எப்படி முடிவு எடுக்கணும்ன்றதை நான் சொல்றேன். அது ஒப்பீட்டர் 10வது யூனிட்ல அது வரும். சரி, இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட்ல நீங்க ஒரு ஐடியா எடுத்துட்டீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் எல்லாம் இல்ல, இந்த பார்த்த ஜஸ்ட் ஒரு கேள்வியில என்ன ஐடியா எடுத்தீங்க சொல்லுங்க பாப்போம். என்ன ஐடியா எடுத்தீங்க? பிழையான விடையை கண்டுபிடிக்கிற ஐடியா எடுத்தீங்களா? எப்படி எடுத்தோம்? மாத்திரம், கற்கை, வரையறுக்கப்பட்டது, அந்த மாதிரி வேர்ட்கள். ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கோ இல்லாட்டி அரசு அறிவியலுக்கோ ஆன்மீகத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? இல்ல. Then அப்படி வந்தாலே அது பிள்ளை. அது பிழையான விடை. பிழைதான். அரசியலுக்கும் ஆன்மீகத்துக்கும் பிள்ளை. ஒரே ஒரு கேள்வி. நாலேஜ் எடுத்துட்டீங்களா? ரைட். அதே நாலேஜோட பாருங்க, அதே அடுத்த ஆண்டு திரும்ப என்ன செய்யப்பட்டிருக்குது? வரையறுக்கப்பட்டது மாத்திரம் முதிர்ச்சி அடைந்துள்ளது. என்ன செய்யப்பட்டிருக்குது? அடிச்சா கோப்பி. அதே கேள்வி பாருங்க, அதே மாதிரி போட்டிக்கிறாங்க. இதெல்லாம் சில ட்ரிக்ஸ். இப்படி வந்தா நீங்க ஒரு விடைய பிழையாக்குறதுக்குரிய சில அடையாளங்கள் தான் இது. இதை தெளிவா விளங்கி வச்சுக்கணும். சரி, எல்லா இடத்துலையும் இது ஒர்க் அவுட் ஆகாது. குறிப்பாக சில இடங்கள்ல வந்து இப்படி மாத்திரம் கற்க அப்படின்னு போட மாட்டாங்க. சில இடங்கள்ல டிரெக்டா பிழையான ஒரு ஆன்சர், இந்த மாத்திரம் வரையறுக்கப்பட்டது முதிர்ச்சி அடைஞ்சது என்று போடாம சில இடங்கள்ல டிரெக்டா போடுவாங்க, கேள்விய விடைய போடுவாங்க, இந்த வேர்டு ஒன்னே போடாம. அந்த டைமுக்கும் நமக்கு என்ன செய்யணும்? இந்த சிலபஸ் தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு சொன்னா,
தத்துவார்த்த அணுகுமுறைன்னா என்ன? கற்பனை உச்ச விடயங்களை ஆய்வு செய்யறது. ஒப்பீட்டு அணுகுமுறைன்னா ஒப்பீட்டு ரீதியா ஆய்வு செய்யறது, ஒப்பீட்டு பார்க்கறது. பல்துறையினா ஏனைய பாடங்களோட தொடர்படுத்தி ஆய்வு செய்யறது. விஞ்ஞானம் சொன்னா அரசியல விஞ்ஞான ரீதியா ஆய்வு செய்யறது. பொருளியல்னா பொருளாதார கண்ணோட்டத்துல ஆய்வு செய்யறது. சமூகம்னா சமூகத்துல இருந்து ஆய்வு செய்யறது. பெண்ணியல்னா பால்நிலை சமத்துவம், பெண்களுக்கு சமத்துவம் வரணும்னு சொல்லி ஆய்வு செய்யறது. ஸோ இப்படி இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நாங்க கைடே தேவையில்லையே, இப்படி படிச்சாலே போதுமே. ரைட், அந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துனா போதும். நான் கடைசி டைம்ல இப்படி தான் கைடு எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு தானே. ஸோ கடைசி டைமுக்கு A level கிட்டவாகி A level இன்னொரு 3 நாளைக்கு முன்னுக்கு எக்ஸாமிக்குன்னு நான் இந்த சிலபஸ் மட்டும் தான் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அடுத்த எல்லாம் தலைக்கு தான் இருந்துச்சு. இதுதான் நமக்கு தேவை. இதை பிரிண்ட் எடுத்து கையில வச்சுனே பேப்போம். ரைட், ஓகே. தென் அப்ப இதுல மிக முக்கியமாக இப்படியான விடயங்களை நீங்க தெளிவாக விளங்கி வச்சுக்கணும். ஸோ முதலாவது கேள்விக்கு அரசியல் என்று சொன்னா அரசு மற்றும் மக்களுக்கு இடையில நிலவக்கூடிய ஒரு தொடர்பு துறை. அதே மாதிரி அரசியலை கற்பது என்று சொன்னா அது வந்து விஞ்ஞானம் மற்றும் நெறிமுறை ஆகிய இரு விடயங்களையும் கவனத்தை எடுத்துக்குது. இந்த பாடத்தை நாங்க என்னன்னு சொல்றோம்? அரசியல், அரசியல் விஞ்ஞானம், விஞ்ஞானம்னு தான் சொல்றேன். விஞ்ஞானம் மற்றும் நெறிமுறை. நெறிமுறை அப்படின்னு சொன்னாமா எப்படி இருக்கு, அதாவது எப்படி இருக்க வேண்டும் என்றதை அல்ல சொல்றது, இப்ப எப்படி இருக்கு. ஒரு அரசியல்வாதி ஊழல் செய்யக்கூடாது, அப்படித்தானே? அப்படித்தானே? ஆனா இன்றைக்கு என்ன செய்யறாங்க அரசியல்வாதி? ஊழல் செய்யறாங்க. ஊழல் செய்யறாங்க, அதான் நெறிமுறை. இப்ப எப்படி இருக்குது சிச்சுவேஷன், அதான் நெறிமுறைன்றது. நாங்க அரசியல் படிச்சதால தானே ஊழல் செய்யறத கண்டுபிடிக்கிறோம், ஊழல் செய்யறாங்கன்னு சொல்றாங்க. தென் இந்த பாடம் வந்து விஞ்ஞான நெறிமுறை ரெண்டு விடயங்களை கவனத்தை எடுத்து வேண்டிய. அடுத்து பெண்ணியல் வாதம். இப்ப பாருங்க, இப்ப நான் சொன்னேன் தானே, இந்த மாதிரி கேள்விகள் வந்தா இங்க வந்து சில வேர்டுகளை வந்து பிழையாக்குறாங்க. சமத்துவத்தை புறக்கணிக்கிறாங்க. புறக்கணிக்கிறாங்களா? இல்ல. ஏற்றுக்கொள்றாங்க. ஏன்னா ரைட். இப்ப அதே மாதிரி தனியான பாடசாலை வரணும்னு அவங்க சொல்லல, சமத்துவமா இருக்கணும். கிரேக்க காலத்துக்கும் பெண்ணியல்வாதுக்கும் சம்மந்தம் இருக்குதா? இல்ல. அங்க இது நவீன காலம். குடும்ப நலம் இல்ல, பெண்கள் அனுபவிக்கப்படும் பாரபட்சங்களை முடிவு கொண்டு வர எத்தனைக்கிறது. இதுதான் பெண்ணியல்வாதம். ரைட். அதே மாதிரி இப்ப பாருங்க 2020ஆம் ஆண்டுகள்லயும் ஒரு கேள்விகள் வந்துருந்துச்சு. இப்ப இதுகள்ல வந்து நாங்க இப்படித்தான் விடைகளை பிழையாக கண்டுபிடிக்கணும். ரைட். அரசியல் என்ன? அரசியல் என்ன? ஃபர்ஸ்ட் நாங்க ஒரு வேர்ட்ல சொல்றேன்னா என்ன அரசியல் சொல்லுங்க பாப்போம். அதிகாரம் பற்றிய அதிகார போராட்டம். அரசியல் அதிகாரம் பற்றிய அரசியல் அதிகார போராட்டம். அரசாங்கத்துக்குள் இடம்பெறும் செயற்பாடுகளா? அரசியல் அரசாங்க வெளியிலையும் இருக்கும். அதிகாரத்தை உறுதிப்படுத்துறது. ரைட். இதுல இப்படி சில இடங்கள்ல வந்து இன்னொரு ட்ரிக்ஸ் நீக்குது. எப்படின்னா இவங்க கேட்டுக்கிறது சரியானதல்ல, மிக பொருத்தமானது. சரியானதல்ல, மிக பொருத்தமானது. மிக பொருத்தமானது அப்படின்னு சொன்னா சரியான ஆன்சர் மீக்கும். ஆனா சரியானத்தை விட மிக பொருத்தமானவன்னு தெரிவு செய்யணும். பாருங்க இந்த கேள்வியில பாருங்க, இது எந்த அளவுக்கு அவர் வந்து ஆழமாக கேள்வி எடுத்துக்கிறாரு. இது எங்களுக்கே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. திரும்ப 2வது முறை பிழையான விடையை பிடிக்க போகக்குள்ளதான் அந்த ட்ரிக்ஸ் தெரிய போய்த்தான், பிழையான விடையை கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸ் தெரிய போய்த்தான் நாங்க இதுக்கு பிழையான விடையை கண்டுபிடிச்சோம். பாருங்க, இந்த முதலாவது ஆன்சர் வந்து சரி. அது என்னன்னு பிழைன்னு நாங்க சொல்றேன், அது பிழையா? அரசு அதிகாரத்தோட தொடர்புடைய செயல்முறை தானே, அது பிழையா? இல்ல, சரி. சரி. பாருங்க, சரியான விடையை கண்டுபிடிக்கிறது அல்ல இங்க புத்திசாலித்தனம். பிழையான விடைய கண்டுபிடிக்கிறதுலதான் புத்திசாலித்தனம் இங்க இருக்குது. சரியான விடைய அல்ல. சரி, இந்த மாதிரி மிக பொருத்தம் உண்டு வந்தா இந்த லைன் நல்லா ஞாபகம் வச்சுக்கணுங்க. லைன் கொஞ்சம் பெருசாயிக்கணும். சில இடங்கள்ல லைன் வந்து பெருசாயிக்கும். அரசு அதிகாரத்துடன் தொடர்புடைய ஒரு செயல்முறை ஆகும் என்று அதிகாரத்தை மட்டும்தான் நீங்க பேசிக்கிறாங்க, அந்த கூட்டு சரி. ஆனா 5வது ஆன்சர் சொல்றாங்க, அரசோட அதன் நிறுவனங்களோட சமூகமோட பரஸ்பரம் தொடர்பு கொள்ளும் ஒரு துறையாகும். மேல அதிகாரத்தோட தொடர்புடையதுன்னு மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனா கீழே
அரசோடையும் தொடர்படுதாம், அத விலைக்கு ஜனங்களோட, சொல்லுதாங்க. சமூகத்தோட என்று மூணையும் சேர்த்து சொல்றாங்க. ஒன்று பெருசா மூணு பெருசா? 3. மூணு பெருசு. மேல சொன்னதை சுருக்கி சொல்லிட்டு கீழே விலக்கி சொல்லிக்கிறாங்க. அப்ப ஆன்சர் எது? அஞ்சாவது. அஞ்சாவது ஆன்சர். பொதுவா இந்த ஃபெஸ்ட் யூனிட்ல இருக்கிற கேள்விகள் அந்த நாங்க பார்த்த அந்த ட்ரிக்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். மாத்திரம் வரையறுக்கப்பட்டது. இந்த பாருங்க, அடுத்த கேள்வி, அரசியலை கற்பது என்பது இந்த வரையறுக்கப்பட்டது, நிராகரிக்கப்பட்டது. பண்புசார் தரவுகளுக்கு குறைந்த முக்கியத்துவமா கொடுக்குறாங்க அரசியல் அறிவியல்? இல்ல சார். இல்ல, பண்புசார் தரவுகளுக்கு கூடிய முக்கியத்துவம். நெறிமுறை தத்துவங்களை நிராகரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இப்ப எப்படி இருக்கிறாங்கன்றத நாங்க அரசியல்ல படிக்கலையா? அரசியல்வாதிகள் இப்ப எப்படி இருக்கிறாங்க, அரசியல் கட்சிகள் எப்படி இருக்குதுன்றத நீங்க 15 யூனிட்ல நடைமுறையோட சேர்த்து படிக்கலையா? படிச்சீங்க தானே? படிக்கும். அப்ப படிச்சு. அதைத்தான் சொல்லுவாங்க நெறிமுறை தத்துவங்கள். அப்ப நெறிமுறை தத்துவங்களை அரசியல் நிராகரிக்குதா? இல்ல சார். இல்ல. ஏற்றுக்கொள்றாங்க. தென் நடைமுறை அரசியல் இருந்து ஈடுபடுவது வேறுபட்டது. நடைமுறை அரசியல் என்றா அரசியலை செய்யறது, ஆனா அரசியலை கற்கிறேன்டா ரெண்டு உண்டா. அரசியல் செய்யறதும் அரசியலை கற்கிறதும் உண்டா. நாமளும் இல்ல. பார்லிமெண்ட்ல இருக்கிற அரசியல்வாதிகளும் இல்ல. உண்டா. இல்ல சார். இல்ல. ரெண்டும் வேற. தென் அதான் ஆன்சர். ரைட். அடுத்தது பொருளாதார அணுகுமுறை. பொருளாதார அணுகுமுறைண்டா அரசியல்ல என்ன எந்த கண்ணோட்டத்துல ஆய்வு செய்யற? பொருளாதாரத்துல. பொருளாதாரத்தோட ஆய்வு செய்யற. தென் அதான் ஆன்சர். பெண்ணியல்வாத அணுகுமுறைக்கு மாற்றிடால். ஆனா இந்த பொருளாதார அணுகுமுறை ஒரு அணுகுமுறைக்கு மாற்றிடாதான் கொண்டு வந்தாங்க. எந்த அணுகுமுறை? சாரி, இந்த அணுகுமுறை கொண்டு இல்ல 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 பெண்ணியல்வாதம் அல்ல கொண்டு வந்தது, பொருளியல் அணுகுமுறை. ஒரு அணுகுமுறைக்கு மாற்றி கொண்டு வந்தாங்க. பெண்ணியல்வாதம் அல்ல, இந்த அணுகுமுறை பொருளாதார அணுகுமுறை நடத்தைவாதம். நடத்தைவாதம். நடத்தைவாதத்துக்கு மாற்றீடா தான் கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல பெண்ணியல்வாதத்துக்கு பதிலா நடத்தைவாதம் வந்திருந்தா அது சரி. இன்ஃபர்மேஷன் ஒன்று கிடைக்குதா பாத்தீங்களா? பாஸ் பேப்பர் செய்யும் போது இன்ஃபர்மேஷன் எல்லாம் கிடைக்குதா? புது புது இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் இதுக்கு தேவையானது, ஏ லெவலுக்கு தேவையானது. இவ்வளவுதான். இந்த இந்த நாலேஜ்கள் தான் உங்களோட பரீட்சைக்கு மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு கொண்டு போய் சேர்க்கும். இவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. பாஸ் பேப்பர் செய்யற டைம்ல வார நாலேஜ் ஈக்குதே, வேற எங்கேயும் கிடைக்காது. ரைட். அடுத்தது, சமூகத்துல காணப்படும் அதிகார கட்டமைப்பை நியாயப்படுத்த இல்ல மாற்றுது. அடுத்தது, விமர்சனம் ஒன்ற வழங்க தவறியில வழங்கி இருக்கிறாங்க. தாராள தத்துவத்தோட ஒப்பிடையில அதோட சேர்ந்து வளர்ச்சி. ஆன்சர் 3. அதே மாதிரி அதன் தொடர்ச்சியாக அந்த ட்ரிக்ஸை ஒர்க் அவுட் பண்ணுங்க. வரையறுக்கப்பட்டது, எப்போதும் மட்டுப்படுத்தப்பட்டது, கற்பது. ஆன்சர் அப்ப 4. அரசியல் விஞ்ஞானம் என்றாலே அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதா? இல்ல. வரையறுக்கப்பட்டது, அதைரியப்படுத்தது, ஜெனரல் நாலேஜா, பொலிட்டிக்கல் சயின்ஸ்டா? இல்ல. தென் ஆன்சர் 3. அரசியல் விஞ்ஞானத்துல ஒரு கிளை என்று சொல்லுவாங்க. ரைட். அதே மாதிரி அரசியல் விஞ்ஞானத்துல நடத்தைவாத அணுகுமுறை என்ன? நடத்தைவாதம் என்ன? அரசியல விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யறதுதான் நடத்தைவாதம்னு சொல்லுவாங்க. இது கிரேக்க காலத்திலேயே தோற்றம் பெற்றுச்சு. பிழையான விடையை கண்டுபிடிங்க. இல்ல. வரலாற்றையா நடத்தைவாதம் ஆய்வு செய்து? இல்ல. அமெரிக்க விஞ்ஞான பெற தவறினாங்களா? அதை முன் வச்சவங்களே அமெரிக்கர் தான். மனித தனிப்பட்டவர்களோட அரசியல் நடத்தையத்தான் அவங்க ஆய்வே செய்யறாங்க. அலட்சியம் செய்யறாங்களா? அது இல்ல. பாருங்க, எனக்கு ஒருவேளை இந்த இடத்துல வந்து இருக்கக்கூடிய 90 பேருக்கும் அனுபவவாத ஆய்வுட என்னன்னு தெரியாமலே இருக்கட்டும். ஆனா பிழையான விடைய நீங்க இப்படி கண்டுபிடிச்ச சுட்டி உங்களுக்கு ஒட்டோ என்ன செய்யப்பட்டுட்டு சரியான விட கண்டுபிடிச்சிட்டோம். சரியான விட உங்களுக்கு வந்துட்டு. ஆனா ப்ரொஃபசர் நினைப்பாரு, இந்த புள்ள நல்லா சரியா தான் அடிச்சு நல்லா படிச்ச புள்ளை உண்டாயிருக்குன்னு மார்க்ஸ் போட்டுட்டே இருப்பாரு. அவருக்கு தெரியுமா நீங்க அதுக்கு அனுபவ ஆய்வுண்டு அவங்களுக்கு என்னடே தெரியா. ஆனா அந்த பிழையான விடையை கண்டுபிடிக்கிற ட்ரிக்ஸை சுட்டி சரியான விட வந்துட்டு. இது உங்களுக்கு தான் தெரியுமா, அவருக்கு தெரியுமா? இல்ல. இல்ல, அவரு பாப்பாரு படிச்ச புள்ளை உண்டாயிருக்கும் சொல்லி அவர் மார்க்ஸை போட்டு பேத்துட்டே இருப்பாரு.
சரி, பிழையான மார்க்ஸை பிழை போடையில அவருக்கு மார்க்ஸை குறைக்கவும் இயலாது. ரைட். தென் அடுத்தது 2022ஆம் ஆண்டு அரசியல் அதிகாரத்தை எவ்வாறு துஷ்பிரயோகம் செய்யறது படிக்கிற இல்ல குறுகிய காலம் எத்தனாம் நூற்றாண்டு தோற்றம் பெற்றது? 4ஆம் நூற்றாண்டு. 4ஆம் நூற்றாண்டுல மட்டுப்படுத்தப்பட்டது பிழை. அரசியல் ஈடுபடுவது வேறுபடுவது இல்லையா? இப்பதான் பார்த்துட்டு வந்தோம். வேறுபடும் வேறுபடுது. இப்பதான் ஒரு கேள்வி பார்த்துட்டு வந்தோம். சமூகத்தில் அரசியல் அதிகாரத்தின் இருப்பினை விளங்கிக் கொள்வதற்கு அவசியம். அடுத்து அரசியல் செய்வது என்பது அரசியல். நான் இப்பதான் சொன்னேன். ஆன்மீகத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்மதம் இதா? இல்ல. உள்ளடக்குவதில்லை. போராட்ட இயக்கங்களில் இணைந்து கொள்ள உள்ளடக்குவதில்லை, உள்ளடக்குறாங்க. தேர்தலில் வாக்களிப்பதோட மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறான், வரையறுக்கப்பட்டுள்ளதாம். ஒட்டோவா என்ன செஞ்சிரும் அந்த 2 ஆன்சரும்? இல்ல. ஆன்சர் 4. இல்ல. அரசியல் பொருளாதார அணுகுமுறை தொடர்பான ஆரம்ப கால முன்னிலை சிந்தனையாளர்களில் ஒருவர் ஆடம் ஸ்மித். ஆடம் ஸ்மித். இதுல தத்துவார்த்த அணுகுமுறையிட ஒருத்தர் மீக்கிறாரு, பிளேட்டோ. 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 இதுல அந்த வலுவேராக்கம் ஒன்று இது அதை முன் வச்ச ஒருத்தர் இருக்கிறார். இதுல தாராண்மைவாத சிந்தனையாளர் அல்ல அவர், ஆனா அது தொடர்பா கருத்து தெரிவிக்கிறாரு. அவர் ஒருத்தர் அரசியல தந்தை அரிஸ்டோட்டில் மாறி என்ன புள்ள நீங்க? நான் சொல்ல நீங்க என்ன புள்ள நீங்க என்ன சொல்ல விட மாட்டீங்க? நான் சொல்லும் போது நீங்க கேள்வி கேட்டு விட சொல்லிடுறீங்க. படிச்சு கூடிட்டா சந்தோஷம். இன்னும் 60 நாள் கூட அப்படியா? அதிகமா படிச்சேன். 60 நாள் கூட சொன்னது சந்தோஷம் கூடிட்டா உள்ள. நல்ல நல்ல. பெண்ணியல்வாதம் என்றாலே அது பால்நிலை சமத்துவம். பால்நிலை சமத்துவம். ரைட். அதே மாதிரி நடத்தைவாதம் என்று சொன்னா 18ஆம் நூற்றாண்டு அல்ல 19ஆம் நூற்றாண்டு, 1ஆம் உலகப் போரின் போது அல்ல 2ஆம் உலகப் போரின் போது. அதே மாதிரி சமூக வகுப்பு என்றாலே அது ஒரு அணுகுமுறைக்கு போயிட்டு. எந்த அணுகுமுறை? நெறிமுறை சார் பரிசீலனைகளை ஊக்குவித்தது. நெறிமுறை சார் அல்லங்க, அனுபவவாத ஆய்வு தான் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ், உண்மை நிலையை ஆய்வு செய்யறது. அரசியல் விஞ்ஞானத்தின் விஞ்ஞான ரீதியான திருப்பத்திற்கு வித்திட்டது என்றுதான் இதுக்குரிய ஆன்சர். ரைட். அதே மாதிரி 2023ஆம் ஆண்டு மரணத்துக்கு பின்னரான அரசியல் மரணத்துக்கு இதெல்லாம் நான் பார்க்கக்கிட்டு என்ன தெரியுமா, எனக்கு சிரிப்பு வரவில்லை. நான் அந்த ஏலோல் செய்யற டைம்ல எனக்கு இதெல்லாம் பார்த்து சிரிப்பு வந்துடுது. என்னடா இவர் இப்படி கேள்வி போட்டுறாரு, இந்த விட போட்டுறாருன்னு சொல்லி. உங்களுக்கு சிரிப்பு வரலையா? மரணத்துக்கு பின்னரான வாழ்க்கையுடன் தொடர்பட்டதாம். இதை நான் மார்க்க பாடம் படிக்கிறேன். நாங்க கேட்கிறோம், இது பகவத்கீதையாவா இங்க நாங்க படிக்கிறோம், பைபிளையா படிக்கிறோம், குர்ஆனையா படிக்கிறோம், இல்லாட்டி திருப்பீடகத்தையா நாங்க படிக்கிறோம்? எதை படிக்கிறோம்? அரசியல். அரசியல். இது தெரியும் எனக்கு ஜோக் வர. ஏன்னா நான் பாக்குற மெத்தட் சரியான விடையா அல்ல நான் தேடுறேன். எதை தேடுறேன்? எப்படி அந்த விடைய பிழையாக்கலாம்னு தான் நான் பாக்குறேன். சரியான விடையை நான் ஒரு நாள் தேடுறேன்ல, அந்த விடையை எப்படி பிழையாக்குறேன். இந்தா இப்படிதான் நான் பிழையாக்குறேன். மரணத்துக்கு பின்னர் வந்தாலும் எனக்கு சிரிப்பு வந்து நான் அடிச்சு விட்டேன் பிழை. மட்டுப்படுத்தப்பட்ட என்றால் ஏற்கனவே நாங்க பாத்துறோம். இந்தா பாருங்களே, மட்டுப்படுத்த மாத்திரம். இந்த கேள்விக்கு பிழை விடுறதா யாராலும் சொல்லுங்களே. ஆனா என்ன தெரியுமா, இது என்னன்னு தெரியும். அரசியல்னா சமூக வாழ்க்கையின் எல்லா இடங்களையும் காணப்படும், அது நமக்கு டவுட் தான். ஆனா நமக்கு அந்த கேள்வி சரியான இடத்துல டவுட். ஆனா அடுத்த 4 கேள்வியும் பிழை இடத்துல 100க்கு 100 இது நமக்கு என்ன நம்பிக்கை. 100க்கு 100 இது நமக்கு தென் அப்ப அதுதான் அடிச்சுட்டு வரதான் நீங்குது. சோ சரியான விடையை நீங்க கண்டுபிடிக்கிறத விட்டு போட்டுட்டு இனி வரும் நாட்கள்ல என்ன செய்யுங்க, பிழையான விடைய அந்த ஆன்சரை எப்படி அந்த ஆன்சரை அப்படி போங்க. அப்படி போனா ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்தது அரசியல் தொடர்பான விஞ்ஞான ரீதியான கற்கை நோக்கம் சமூக வாழ்க்கைக்கு சமூக வாழ்க்கைக்கா இல்ல
அரசியல் வாழ்க்கைக்குன்னு வரணும். அரசியல் நிறுவனங்களுக்கு பிரஜை. ஒருவேளை இந்த கேள்வி சரியாக இருக்கலாம். அடுத்து பாருங்க, சமூகத்தின் நெறிமுறைகள் அல்ல அரசியல் நெறிமுறைன்னு வரணும். பிரஜைகளின் நன்னடத்தை இங்க ஒழுக்கத்தையா படிச்சு தராங்க? அப்படி ஒன்றும் இல்லை. இதுக்கு ஆன்சர் அரசியலை முறையா விளங்கி கொள்றது. இது பொதுவா கேட்டிக்கிறாங்க, பாடம்ண்டு அல்ல. இதை பொதுவா ஒரு ஒரு கொமன் நாலேஜோட எடுத்துக்கிறாங்க. கொமன் நாலேஜோட இருக்கிறவங்களுக்கு இந்த ஆன்சரை கண்டுபிடிக்கலாம். ரைட். அதே மாதிரி பொருளாதார அணுகுமுறை, இதையும் மாத்திரம், விடுபட்டது, மட்டும், காலனித்துவம். ஒட்டோ ஆன்சர் ரெண்டாவது ஆன்சர். அடுத்தது 2023ஆம் ஆண்டு வந்ததுல தான் சில செறிப்பிலை போற்றும் சொல்லியும் சில கேள்விகள் வருது. பிரஜைகளின் வாக்களிக்கும் நடத்தையினை கற்பதனை ஆகும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் அரசியல் என்பது அரசு தொடர்பான கற்கை என்பதன் மூலம் கருதப்படுவது. பிரஜைகளின் வாக்களிக்கும் நடத்தையினை இங்க சொல்லித்தாரல. தென் ஆன்சர் அதுக்கு ஒன்றுதான். ரைட். இப்ப 2024ஆம் ஆண்டு வந்த கேள்வி என்னன்னா, இது இந்த யூனிட் கேள்விக்கு தானே. இந்த கேள்வி உங்களோட எந்த யூனிட்டுக்கு வர வேண்டிய கேள்வி? சரி பாமே, உங்களோட டேலண்ட். இது எந்த யூனிட்டுக்கு வர வேண்டிய கேள்வி சொல்லுங்க பாம். நான் தவறி போட்டேன், எனக்கு ஒரு பிழை நடந்துட்டு. நீங்க சொல்லித்தாங்க எனக்கு எந்த யூனிட்டுக்குரிய. ரெண்டாவது மூணு அல்ல, 2. ஒப்பீட்டு அரசாங்கம் எங்க வருது? அஞ்சாவது ஒப்பீட்டு அரசாங்கம் ஒன்று வருதா? ரெண்டாவது யூனிட்ல 5வது தலைப்பு கடைசி இது ஒப்பீட்டு அரசாங்கம். அப்படி சொல்றீங்களா? சரி, 2வது யூனிட்ல 5. ரைட். அவ்வளவுதான். இப்ப கட்டிக்கிற பிள்ளை அந்த பிடிச்சிட்டீங்களே. நீங்க இப்ப சிலபஸ் 15 யூனிட்டும் படிச்சதுக்கு சமம். இப்படித்தானே பிள்ளைகள் குறை சொல்லேலுமா? ஏன்னா நீங்க ஏற்கனவே 50க்கு படிக்காமலே 50க்கு எத்தனை மார்க்ஸ் எடுத்தாக்கள்? நீங்க 20 எடுத்தாக்கள். சும்மா சொல்லேலுமா? நான் எல்லாம் படிச்சுட்டேன், என்ன செய்ய? ஆனா நீங்க படிக்காமலே எத்தனை எடுத்துட்டீங்க? 20 எடுத்துட்டீங்க. எங்களோட எல்லாம் அவங்கள ஒப்பிடையிலுமா? சொல்லி ரைட். அரசு விஞ்ஞானத்தின் தத்துவார்த்த அணுகுமுறை அது புதுசா? லாஸ்வெல், டேவிட் ஈஸ்டன், அவங்க எல்லாம் யாரு பிள்ளை? யாரு பிள்ளை எல்லாம்? நாங்க படிச்சோமா அவங்கள? இல்ல. தத்துவார்த்த அணுகுமுறையில அவங்களோட பேரையே காணலையே நாங்க. எப்படி அவங்கள போடுறது? அங்க நாங்க கண்ட ஒருத்தர பேரே இவர் மட்டும்தான். ஆனா இவரையும் என்ன சொல்லிட்டாங்க? நிராகரிக்கப்பட்ட. அனுபவம் வந்தாலே அது ஒரு அணுகுமுறைக்கு சொந்தம். இவ்வளவு நேரம் நாங்க படிச்சுட்டு வந்தோம். பிழையான விடைய கண்டுபிடிச்சிட்டோம். ஒட்டோவா அப்ப என்ன செய்யப்படுது? சரியான விடை வந்துட்டு. சரியான ஜோக் என்ன தெரியுமா? இதுல சில பேருக்கு நெறிமுறைண்டா என்னன்னே தெரியா. ஆனா வேற வழி இல்லை. ஏண்டா வேற வழி இல்லை. ஏன்னா அந்த கேள்விதான் ஆன்சர். சில பேருக்கு இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர்ல இருக்கக்கூடிய அந்த விடட விளக்கம் தெரியா. என்ன கருக்கள் தொடர்பாக நெறிமுறை சார் விளக்கத்தினை வழங்குது என்ற அதோட விளக்கம் என்னன்னு தெரியா யாருக்கும். ஆனா அவங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த விட சரியான இடத்துல டவுட். ஆனா ஏனைய 4 ஆன்சரும் ஷுவரா பிழையான இடத்துல 100% தான் கன்ஃபார்ம். இதுதான் தேவை. சரி, சோ நாங்க பிழையான விடையத்தான் கண்டுபிடிக்கணும். 2025ஆம் ஆண்டு திரும்ப பாருங்க, போன முறை உங்களுடைய சீனியர்ஸ் மார்க்கு தரப்பட்ட கேள்விகள் தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டு. சாரி, 2025ஆம் ஆண்டு கேள்வி வரல. என்ன 2025ஆம் ஆண்டு வரலையா? எப்படி வராம போகும்? சரி, இப்ப பாருங்க. இப்ப நான் உங்களுக்கு, நீங்க எப்படியுமே எத்தனை மார்க்ஸ் குவாலிஃபைட் படிக்காம? 20 மார்க்ஸ். 20 மார்க்ஸ் குவாலிஃபைட். ரைட். இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு விடைய இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஒரு சில விடைகளை பிழையாக்குறதுக்கு சொல்லி பல ட்ரிக்ஸை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க.
ரைட். எனவே இந்த ட்ரிக்ஸை வச்சு உங்களுக்கு இந்த இடத்துல நீங்க படிக்கவே இல்லை. இப்ப எவ்வளவு நேரம் நாங்க படிச்சோம்? 7 மணிக்கு வந்தோம். 8 மணி ஆகாட்டியும் நாங்க வெறும் அட்வைஸை தான் பார்த்தோம். ஆனா ஒரு அரவர்த்தை நாங்க ஒழுங்கா படிச்சது. அப்ப இந்த அரவருள்ளுக்கு ஒரு விடைய நான் என்ன சொன்னேன், எம்சிக்யூல முதலாவது கேள்விக்கு விட கண்டுபிடிக்கிறேன்னா முதல்ல நாங்க என்ன செய்யணும்? பிழையானதெல்லாம் தேடி எடுக்கணும். பிழையான விடையை தான் கண்டுபிடிக்கணும். சரியான விடையை போயிட்டு கண்டுபிடிக்கிற பெஸ்ட்டுக்கு இல்ல சார். இல்ல. இல்ல, சரியான விடை நமக்கு தேவையில்லை. பிழையான விடையை மட்டும் நாம கண்டுபிடிச்சா சரி. சரிதானே? ரைட். பிழையான விடையை நமக்கு பிறகு பார்த்துக்கொள்ள. சரி, இப்ப இதுல பாருங்க. சரி, இப்ப போன முறை வந்த கேள்வி செகண்ட் ஷாய் இஃபத் இதுல இதான் பிழை ஒன்று விட்ட போல. ஓகே, எப்படி பிழை விட்டுருக்கான் பாவம். இப்ப எனக்கும் இந்த பாருங்க பிள்ளை, நானும் இப்பதான் பாக்குறேன். எனக்கு இதுல ஆன்சர் தெரியாது. ஆனா எனக்கு தெரியும் ஒரு விடைய பிழையாக்குறதுக்கு ட்ரிக்ஸ் எனக்கு தெரியும். பிழையான விடையை தான் நாங்க, எனக்கு இதுல சரியான விடைய எனக்கு தேவையில்லை. பிழையான விடைய நாங்க கண்டுபிடிச்ச போறேன். ரைட், பாருங்க. உங்களோட சேர்ந்து சரி, என்னோட சேர்ந்து நீங்களும் கண்டுபிடிங்க. சரி, பெஸ்ட். நாம் ஏன் அரசியல் விஞ்ஞானத்தை கற்க வேண்டும் என்ற கேள்விக்கு அரசியல் முறைமை எவ்வாறு செயற்படுகின்றது என்பதை விளங்கிக் கொள்வதற்காகும். பிழை பிடிக்கலுமா? இதுல பிடிக்கிற மாதிரி ஈக்கா? இல்ல இல்ல. அப்ப கொஞ்சம் அது ஈக்கணும். இல்ல. சரி. இல்ல, எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகிது. சமூக பிரச்சனைகளின் தன்மையினை அறிந்து கொள்வதற்காக இல்ல. தன்மைகள் வந்து தன்மை பிழை பிரச்சனை இல்ல, சமூக பிரச்சனைகள் எல்லாம் இல்லை. மனித நடத்தையா? இல்ல மனிதன் அரசியல் நடத்தேன்னு வந்தா யோசிக்கலாம். இது மனித நடத்தை. ரைட். அந்த ஆன்மீக அடிப்படைகள் ஆன்மீக அடிப்படைகள் ஆன்மீக திரும்ப 5வது திரும்ப எகெயின் எனவே ஒட்டோவா ரெண்டாவது சரி ஆன்சர் சரி. ஆனா எனக்கு அது டவுட், சரியானதுல டவுட். சரியானதுல டவுட். ஆனா மீதி இருக்கக்கூடிய நாளும் ஷுவரா பிழையானதுல 100% நம்பிக்கை நம்பிக்கை. இஃபத் எதுக்கு அடிச்சிட்டு வந்த? சரி, அடுத்த செகண்ட் ஷாய் பிள்ளைகள் சொல்லுங்கம்மா, எதுக்கு அடிச்ச? ஓகே, சரி. இதுல ஜெனிவினா சொல்லுங்க. செகண்ட் ஷாய் தேர்ட் ஷாய் பிள்ளைகள் எதுக்கு அடிச்சீங்க? இதுல வேற எதுக்கு அடிச்சவங்க வைக்கிறீங்களா? பிரச்சனை இல்லை, சொல்லுவோம். அனுபவம் தானே. நாங்க இப்ப நடத்தை வாதம் அனுபவம் தானே. நினைவில்லை சார். நினைவில்லை. ஓகே, சரி. சரி, இப்ப முதலாவது பாத்துட்டீங்க தானே. இப்ப ரெண்டாவதுக்கு இதுக்கு கைட் படிச்சாகணும், வேற வழி இல்லை. ஆனா அதுலயும் சில இடங்கள்ல நீங்க நினைக்கிறீங்களா, நான் உங்களுக்கு கைட் வந்து இன்னைக்கு நான் போடல. ஏன்னா இன்னைக்கு நீங்க இந்த பிடிஎஃப் தான் முக்கியத்துவப்படுத்தி பிடிஎஃப்ல கோலை நீங்க விளங்கிட்டீங்கன்னா கைடை பார்த்துக்குவீங்கன்னு நம்பிக்கை. கைடு வந்து இதுதானே பிள்ளைகள், நான் கைடையும் நான் உங்களுக்கு போடுவேன். 15 கைட்ல வந்து நான் தான் மார்க் பண்ணிக்கிறேன் தானே. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 15 யூனிட்டே நான் இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். செம்ம சொன்னாங்களா இல்லையா? என்ன சொன்னாங்க? கைட படிக்கிறது ஈஸியா மார்க் பண்ணித்தான் சார் தருவாரு. டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் 4 எடுத்த பிள்ளை என்ன சொல்லிச்சு? கைட கஷ்டப்பட்டு படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏண்டா சேரே எல்லாம் மார்க் பண்ணி தந்துட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னாங்க தானே. அதுதான் அவங்களுக்கு எம்சிக்யூ ஸ்ட்ரக்சருக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணிச்சாம்னு அவங்களே சொன்னாங்க. அதுதான் 15 யூனிட்டை நான் அவங்களுக்கு இப்படி மார்க் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த மார்க் பண்ணிக்கிற விஷயங்களை மட்டும் நீங்க படிச்சா சரி. கைட்ல பெருசா படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மார்க் பண்ணி இருக்கிற விஷயங்களை படிச்சா சரி. படிக்காட்டியுமே எப்படியுமே டியூட்ல நான் எடுத்துருவேன் கேள்விகள் எல்லாம். ரைட், இந்த 15 யூனிட்டுக்கு வந்துடும் எப்படியும். ரைட், இப்ப இதுல ஒரு கேள்வி வருதுன்னா அது கைடை பேஸ் பண்ணி தான் வரும். இந்த கேள்வி உங்களோட கைட்ல இல்லைன்னு நினைக்கிறீங்களா? பின்வருவனவற்றுள் அரசியல் விஞ்ஞானத்துடன் நெருங்கிய தொடர்புடைய பாடங்களின் தொகுதி. இதுக்கு வந்து மேல பார்க்கிற மாதிரி பிழை கண்டுபிடிக்க இயலாது. ஏன்னா இங்க கைடைத்தான் படிச்சுக்கணும். நீங்க நினைக்கிறீங்களா இது உங்களோட ஃபர்ஸ்ட் யூனிட்ல இல்லைன்னு? இருக்கு சார். எங்க இருக்குது? இருக்கு சார். எங்க இருக்குது? எங்க இருக்குது? பன்மைத்துவ அப்படியே அடிச்சு விட்டுறதான். பன்மைத்துவ அணுகுமுறை உள்ளுக்கு ஈகிறது. ரைட், பன்மைவாத அணுகுமுறை இந்த இது
நான் இதெல்லாம் போன முறை மார்க் பண்ணி கொடுத்தேன். பாருங்க, இந்த பொருளாதார மானிடவியல் உளவியல் ஒன்றே நான் மார்க் பண்ணி கொடுக்கல. தத்துவம், வரலாறு, சட்டவியல், சமூகவியல், புவியியல் இதெல்லாம் நான் போன முறை மார்க் பண்ணி கொடுத்தது. அதுதான் நான் இன்னைக்கு விட. இப்ப சொல்லுங்க பாப்பா, இனி எது விடையா வரமாட்டே? மூணாவது. மூணாவது. உங்களோட குமனான knowledge வச்சு சில இடங்கள்ல வந்து பிழை பிடிக்கலாமா? நானா இருந்தாலும் அப்படித்தான். எனக்கு ஆன்சர் தெரியாட்டியும் கூட நான் இதுல பிழை பிடிப்பேன். ஏன்னா இல்ல பௌதிகவியலுக்கு பௌதிகவியல் வராது, இரசாயனியல் பௌதிகவியல் வராது, வராது, ரசாயனவியல் வராது, வராது. வானியல் வராது, நிலவியல் ரசாயனவியல் வராது. அந்த திரும்ப நிலவியல் என்ன பிள்ளைகள்? நிலத்தை அளக்க போறோமா? லேண்ட் எத்தனை இருக்குது? 2 ஏக்கரா 3 ஏக்கரா அதை அளக்க போறோமா நாங்க? இல்ல சார். இல்ல. தென் நிலவியலும் இங்க இடத்துல வர மாட்டாது. ரைட். அடுத்தது இதுல வேற என்னத்தை பிழை பிடிக்கலாம்? சட்டம், வரலாறு, மெய்யியல், பொருளியல், மாடு, சமூகவியல், வானியல். வானியல் வராதா? இல்ல வராது. இல்ல சார், வராது. வானியலை நாங்க படிக்கிறதா பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல? வானத்துல இப்பதான் பிற வரும், சூரிய கிரகணம் இப்ப, சந்திர கிரகணம் இப்பன்னு நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்லயா படிக்கிற? ஜியோகிராஃபி. அது ஜியோகிராஃபியில. புவியியல்ல படிக்கிறோம். பாருங்க, இப்ப நான் ஆன்சரையே கண்டுபிடிக்கல, பிழையான விடையை கண்டுபிடிச்சேன்னு ஒட்டோ என்ன செய்யப்பட்ட எனக்கு சரியான விடை வந்துட்டு. சரியான விட. ஆனா எனக்கு அது சரின்னு எனக்கு தெரியா. அது சரின்றதுல எனக்கு கன்ஃபியூஷன் தான். ஆனா அடுத்த ஆன்சர் பிழை இடத்துல எனக்கு உறுதி. Then இவ்வளவுதான். ரைட். இதே ட்ரிக்ஸ் இங்க அப்ளை பண்ணுங்க பாப்போம். ஒப்பீட்டு அணுகுமுறை அடிப்படையில் கவனம் செலுத்துவது. பல்வேறு அரசியல் முறைமை மற்றும் அவற்றின் பணிகளை மதிப்பிடுவதாம். கொஞ்சம் டவுட் ஆகிக்குதுன்னா, இல்ல. அரசியலில் உண்மையில் இருக்கும் விடயங்களை விட என்ன இருக்க வேண்டும்? இப்படி படிக்கலையே ஒப்பீட்டு அணுகுமுறையில. அப்படி அது வராது சார். அது வரா. சமூகத்தில் வாழும் மனிதர்கள் அரசியல் நடத்தை. இது என்ன இது? அரசியல் நடத்தை பல்வேறு கலாச்சாரங்களையா? அதுவும் வராது. பல்வேறு கலாச்சாரம் வராது. பொருளாதாரத்துக்குமா? இல்ல சார். ஒன்னாவது ஆன்சர் தான் சொன்னாங்க. ஆன்சர் ரைட். இவ்வளவுதான். இந்த 3 கேள்விக்கு செகண்ட் ஷாய் எதுக்கு பிழை விட்டீங்க? அப்படியா? அப்ப என்ன ரெண்டு சரி சார். செஞ்சீங்க? பிசி வந்து வேற இதுல விட்டுட்டீங்களா? அப்ப இதுல கெட்டிக்கார புள்ள இதுல பிடிச்சிட்டீங்க. சரி. அப்ப இந்த முறை வந்தாலும் நீங்க பிழை விடுவீங்கன்னு எனக்கு ஷுவர் இல்லையே. அப்ப ஷுவரா இந்த முறை அடிச்சுட்டீங்கன்னா என்ன கேள்வி வந்தாலும் மார்க்ஸ் எடுக்கிறோம். அப்படிதானே? ரெண்டுலோடு பாக்குறோம். ரைட். ஓகே. இப்ப நான் கொஞ்சம் கேள்வி தாரேன். இதுல கண்டுபிடிக்கிறீங்களா? இப்ப நான் எடுத்தது நானும் சில என்ன செஞ்சுக்கிறேன், சில தடயங்களை விட்டுருக்கிறேன். நீங்க இந்த விடைய பிழை பிடிக்கணும். பாப்பமே பிடிங்களே. அரசியல் என்பதா பிரஜைகளின் இல்லற வாழ்வியலுக்குள் நெறிப்படுத்துகிறது. அது பிள்ளை சார். இல்லற வாழ்வை இங்க படிச்சு தர மட்டும் வராது. அரசாங்கத்தினதும் அரசியல் செயற்பாடு இணைந்து செயல்முறை. 5வது வராது. வன்செயலுடா மோதல்களை அது வராது சார். ஒரு வழிமுறை துப்பாக்கியால அரசியல் செய்யுது. இல்ல. பாருங்க, எனக்கு அந்த பிழையான நல்ல ஞாபகம். பாருங்க, பிழையான விடையை கண்டுபிடிக்க எவ்வளவு ஈஸி பாத்தீங்களா? சரியான விட தேவையில்ல, பிழையான. இதை பாருங்க, இப்ப இந்த 4லையும் பிழையே தானே. எவ்வளவு ஈஸி பிழையான விடையை. நான் இப்ப நம்மட கோல் வந்து என்ன? சரியான விடையை கண்டுபிடிக்கிறதா? பிழையான விடை. பாருங்க, பிழையான விடையை கண்டுபிடிச்சோம். ஆட்டோமேட்டிக்கா என்ன வந்துட்டு? சரியான விடை வந்துட்டு. சிம்பிள். ரைட். இதுக்கு கண்டுபிடிங்க பாப்போம். அரசியலை கற்றல் பிழையான விடைய. இயற்கை விஞ்ஞான எதிர்வு கூறலை போன்று முன்வைப்பதற்கு உதவுகிறது. வராதுன்னா என்ன பிழை? இயற்கை விஞ்ஞான எதிர்வு கூறலை போன்று
முன்வைப்பதற்கு உதவுகிறது. இல்லையே, கொஞ்சம் டவுட் ஆயிக்குதே. ஓகே, அத கொஞ்சம் வைப்போமே. பிளேட்டோ அரிஸ்டோட்டில் போட்டோட கிறிஸ்துக்கு பின். கிறிஸ்துவுக்கு முன். பின்ன கிறிஸ்துவுக்கு பின்னா முன்னா? முன். முன் கிறிஸ்து சரி. நடைமுறை அரசியல் கொள்கைகள் முறைமைகளை விமர்சனத்துக்குட்படுத்தி புதிய எண்ண கருக்களை உருவாக்குவது. கொஞ்சம் டவுட் ஆயிக்குதா? பிள்ளையா? சரி. கொஞ்சம் டவுட் ஆயிக்குதா? அது நீக்கட்டும். அரசியல்வாதிகளுக்கு மட்டும். சரி, டைரக்டா பார்க்கவே பயிற்சி இல்லை. வராது. அரசியல் அதிகாரத்தை பயிற்சி பெறுவதற்காக பயிற்சி அதுவும் அளித்தல். பிழை. வராது. அதிகாரத்தை பெறுவதற்காக பயிற்சி அளித்தல். ரைட். அப்ப நமக்கு 1, 2, 3 ஆன்சர் பிழை. இப்ப இதுல இயற்கை விஞ்ஞான எதிர்வு கூறலை போன்று முன்வைப்பதற்கு உதவுகிறது. எதிர்வு கூறு அப்படின்றதா இனப்பில. தென் ஆன்சர் ஒட்டோவா? மூணாவது. பொலிட்டிக்கல் சயின்ஸ்னாலே எதோட சம்பந்தப்பட்டது? நடைமுறை அரசியல். நடைமுறை. அந்த நடைமுறைகளோட வேர்டை வச்சு சம்பந்தம். நமக்கு அதை சரின்னு போட்டுருமே. இப்ப பாருங்க, அதை எனக்கு பிழை போட்டு கீழே. ஏன்னா நடைமுறைன்னு வந்துட்டு அப்ப நமக்கு பிழைன்னு பிடிக்கலுமா? அதை தென் அதான் ஆன்சர். ரைட். அரசியல் என்பது புடிங்க பிழைய பிழை பிழை பிழையான ஏன்னா சரி தேவையில்ல. பிழை நீண்ட கால வரலாற்றை கொண்டதல்ல. அங்கமாக சமூக கருதப்படுகிறது. வாழ்வின் அத்தியாவசிய கொஞ்சம் டவுட் ஆகிக்குது. ரைட். அடுத்தது மாத்திரம் போராட்ட இணைந்து கொள்வதினை உள்ளடங்கும். அரசியல் கடந்து முயற்சியாகும். கற்க. ஆன்சர் கற்றெடுக்கப்படும் முயற்சி. இரண்டாவது ரைட். அதே மாதிரி 4வதுக்கு பிழையான விட கற்கும் ஒரு பயிற்சி ஊடகம். பயிற்சி ஊடகம். கொஞ்சம் டவுட் ஆகிக்குதுன்னா நவீன கற்கையாக நவீன அது பின்ன நவீன கால கற்கையாக பின்ன. நவீன காலமா? இல்ல சார். புராதன காலம். தற்கால தற்கால மற்றது மாற்றமடையாத மாற்றமடையாத ஆன்சர். ஒண்ணாவது சார். பெஸ்ட் ஆன்சர் நமக்கு என்னன்னே தெரியா, படிச்சவே இல்லை. ஆனா ஏனி ஆன்சர் எல்லாம் பிழைண்டத்தால ஒட்டோவா சரியான ஆன்சர் வந்துட்டு. நான் இந்த இடத்துல சும்மா எல்லாரும் டீனேஜ் தானே, நம்மட போக்கஸ்ல நாம பெய்துட்டே இருந்தோம்டா என்னெல்லாம் ஒட்டோவா நடக்கும் சொல்லுங்களே பாபும். நாம தேடி போகணுமா எதையாலும்? இல்ல. நம்மட கோலை நோக்கி நாம போனோம்டா அடுத்தது எல்லாம் என்ன செய்யும்? நம்மளை தேடி வரும். ஒரு பொம்பளை பிள்ளையோ ஆம்பளை பிள்ளையோ கெத்து தேடி போறதா தேடி வர வைக்கிறதா? தேடி வாரி வைக்கிறது. தேடி வர வைக்கிறது. இது நல்ல மாப்பிள்ளைகள். தேடி வர என்ன செய்யணும்? நமக்கு என்ன வேற வேலை இல்லையா? நாம பின்னால சுத்தி திரியறதுக்கு, அப்படித்தானே? தென் நாம தேடி போறதுல தேடி வந்தா ஓகே. சரி, என்னமோ சொல்லுவாங்கன்னா ரைட். ஓகே, சரி. அடுத்தது போ. ரைட். பன்மைத்துவ அணுகுமுறையானது அனுபவம் கொண்டு வந்தாலே நடத்தைவாதம். அது நடத்தைவாதம். ரெண்டாவது கொஞ்சம் டவுட் ஆகிக்கிறது. அது கொஞ்சம் மீக்கட்டும். நெறிமுறை பரிசீலனை அது நெறிமுறை பால்நிலை என்றாலே உரோமயுகத்து தத்துவ பரிசீலனைகளுடன் அரசறிவியல் அறிமுகம். தத்துவ பரிசீலனைகளுடன். ஆன்சர் இதுல பிழையான கூற்று தெரிவு செய்ய சொல்லிக்கிறாங்க. கண்டுபிடி. ஆனா இப்ப பாருங்க எப்படியா உங்களுக்கு ஆப் அடிச்சுட்டாங்க பிள்ளை. பிழையான கூற்று இதுல பிழையானது ஒன்றுதானாம இருக்குது. எல்லாம் பிழையில ஏதோ ஒன்றுதானாம் பிள்ளை. அப்பா கண்டுபிடிக்கணும். அரசியல் என்பது சமூக வாழ்க்கையின் எல்லா இடங்கள்லயும் காணப்படும். இத பிழையாக்கலையா? அப்ப எல்லா இடங்களிலும் குறுகிய வரலாற்றை கொண்டுள்ளது. அப்ப என்ன பிழையாக்கலையா நீங்க? இல்ல. எல்லா இடங்களிலும் அரசியல் கட்சி துறையாக
குறுகிய வரலாற்றை கொண்டுள்ளதாம். அது நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. அஞ்சாவது விலை செயல் அது நீண்ட வரலாற்றை கொண்டது. ஓகே, அஞ்சாவது. அப்ப தத்துவாதான முறை அரிஸ்டோட்டில் தொடர்புடைய. சரி, சரி சார். ஓகே, பாருங்க, இதுவும் ஈஸி. இதுல உங்களுக்கு இதுல எது தெரியுமா உங்களுக்கு டவுட் ஆகும்? பிழையான கூற்று தானே. இந்த எல்லான்றது ஒரு வேளை பிழைன்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு சில வேளை நீங்க அடிப்பீங்க. அடுத்தது அரசியல் கற்கைத்துறை குறுகிய. எஸ் சார். ரைட். இப்ப இந்த ரெண்டு அடுத்ததுல எப்படியுமே கிரேக்க நகர அரசோடு தான் தொடர்புடையது. இப்ப அடுத்த எல்லாம் அரிஸ்டோட்டிலோட தான் தொடர்புடையது. சமூக பிரியம் அதெல்லாம் சரி. இந்த பெஸ்ட்டுக்கும் 5க்கும் இடையில டவுட் ஆகும். இப்ப இதுல எப்படி நீங்க ஒன்றை சரியாக்க போறீங்க, ஒன்றை பிழையாக்க போறீங்க. சரி, பிழையாக்குங்களே. ஒன்று எப்படி ஆளும் டிரெக்டா அரசியல் கட்சி குறுகிய வரலாறு நீண்ட அது நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. எத்தனை நூற்றாண்டு? கிறிஸ்துக்கு கிரேக்க முன் 4ஆம் காலம் முதல் நூற்றாண்டுமே நீண்ட வரலாற்றை கொண்டுள்ளது. 4ஆம் நூற்றாண்டு. அப்ப அதுதான் டிரெக்டா பிழை. அப்ப இது உங்களுக்கு டவுட் தான். ஆனா அது டவுட்ன்றதுல சந்தேகம். ஆனா இது பிழைன்றதுல 100% உறுதி. சரி, உறுதி. இது ஆன்சரா பைதான். ரைட். பெண்ணியல்வாதம் என்றாலே பால்நிலை சமத்துவம் தான். இதுல பொருளாதார அடிப்படை சம்மந்தப்படுமா? இல்ல, இல்ல சார். அதுதான் பிழை. ஆன்சர் ABCD. மூணாவது. ஏபிசிடி ஃபர்ஸ்ட் ஆன்சர். சரி. இப்ப நான் கேட்கிறேன், இது கஷ்டமா? இல்ல, MCQ படிக்கணுமா? MCQ ஒரு கேள்வி வருதா? முதலாவது எதை பார்க்கணும், நாங்க எதை தேடணும்? அவரு சொல்லுவாரு. பிழையானத. சரி, அவரு சொல்லிக்கிறாரு, நீங்க வந்துமா மிக பொருத்தமானதை கண்டுபிடிங்க. நாம் எதை கண்டுபிடிக்க போறோம்? ஒப்போசிட்டா? பிழையானது. விடை. நேரான வழியா இது? குறுகிய வழி. குறுகிய வழி. 2 வருஷம் படிச்சத நாங்க என்ன செய்ய போறோம்? 2 நிமிஷத்துல படிச்சு முடிக்க போறோம். படிச்சு முடிச்சிட்டேன் நாங்க. 2 வருஷம் படிச்ச பிள்ளைக்கு எனக்கு தெரியா. ஆனா உங்களுக்கு இப்ப எல்லாம் தெரியும். தெரிஞ்சு. காரணம் நீங்க படிக்காமலே 50க்கு எத்தனை மார்க்ஸ் எடுத்தாங்க? 20. இப்ப ஃபர்ஸ்ட் யூனிட் வேற படிச்சிட்டீங்க. அப்ப எத்தனை எடுத்துருவீங்க நீ? 30. சொல்லவா வேணும்? எங்களை வந்து நெருக்கியல் உங்கள்கிட்ட இயலாது. ஏன்னா சரி, அரசியலை கற்ப இப்ப இப்படித்தான் புள்ளி. இப்ப ஸ்ட்ரக்சர் பகுதி இருக்குது. MCQ பகுதியில விட கண்டுபிடிக்கணுமா இருந்தா முதலாவது என்ன பார்க்கணும்? எதை தேடணும்னாங்க? ஸ்ட்ரக்சர் இதுதானே. ஸ்ட்ரக்சரை நாங்க படிக்கணுமா இருந்தா கைட் முக்கியம். கைட் ஏண்டா இது மெத்ஸ் பாடம் மாதிரி. இங்க கோட் அடிக்கிறீங்களா? இல்ல, எழுதித்தான் ஆகும். ஆனா நான் ஒன்று சொல்லவா, MCQ, ஸ்ட்ரக்சர் அண்ட் எஸ்ஏ இந்த மூணுலையுமே மார்க்ஸ் கூட சொல்லிட்டா எடுக்கக்கூடிய பகுதினா ஸ்ட்ரக்சர் தான். எனக்கு ஸ்ட்ரக்சர்டா விரும்பி செய்வேன் நான். ஏண்டா ஈஸியா எடுப்பாங்க கேள்வி அழகா. இப்ப பாருங்க, கைட்ல அழகா ஈக்கும் அதை அப்படியே கொண்டு வந்து உங்களோட ஸ்ட்ரக்சர்ல வந்து போடுவாங்க. இதுல விடை என்ன அப்படின்னு சொன்னா பாருங்க, நாங்க கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, அரசியலுக்கும் அரசருக்கு இடையிலான தொடர்பின் 2 அம்சங்களை குறிப்பிடுக. என்ன? அரசியல் செய்தல், கற்றல். அழகா அப்படியே செய்வாங்க. உங்களோட எக்ஸாமுக்கு அரசியல் அரசறிவியல் இந்த பாருங்க என்பவருடைய தொடர்புக்கான 2 முக்கிய அம்சங்களை பெயரிடுக. ஆன்சர் அரசியலை செய்தல், அரசியலை கற்றல். சிம்பிள். அப்ப அதே மாதிரி அரசியலை கற்றல் என்பது 2 அர்த்தங்கள். என்ன அர்த்தங்கள்? அரசியலை பாடமாக கற்கிறது, இன்னொன்று நடைமுறையாக கற்கிறது. இதுவும் உங்களோட கைட்ல அப்படியே இருக்குது. அரசியலை பாடமாக கற்கிறது, இன்னொன்று நடைமுறையாக கற்கிறது. ரைட். இந்த இது நடைமுறை அறிவாக கற்கிறது, இன்னொன்று பாடமாக கல்வியாக கற்கிறது. ஒப்பீட்டான முறை 3 மரபு. இது உங்களோட கைட்ல இல்லையா? ஒப்பீட்டான முறையில
ரைட். அழகா ஈக்குது. இது 3 ஈக்குது பாருங்க. அழகா சிம்பிள். 3ல 2 சிம்பிள். ரைட். பெண்களை அரசியல் ஒதுக்கி வைப்பதனை கேள்விக்குட்படுத்தும் பெண்ணியல் பொருளாதாரம் வந்தாலே அரசியல் அணுகுமுறை அணுகுமுறை. கற்கைக்கான தத்துவார்த்த அணுகுமுறையின் முன்னோடி சிந்தனையாளர்கள் 2 பேர். அரிஸ்டாட்டில், பிளேட்டோ. அரிஸ்டோட்டில். இதுல நம்மட பிள்ளைகள் என்ன தெரியுமா செய்யற, என்கிட்ட போன முறை அந்த கொஞ்சம் அந்த 2 வருஷம் படிச்சேன்னு சொன்னேன். அந்த பிள்ளை வாங்கிச்சாங்க, சார் தத்துவார்த்த அணுகுமுறையிட முன்னோடி சிந்தனையாளர்கள் 2 பேரை கேட்டுட்டாங்க. அப்ப எனக்கு சார் இந்த எல்லா அணுகுமுறையிடையும் முன்னோடி சிந்தனையாளர் 2 பேர் சொல்லுங்க சார். இப்ப நான் பார்த்தேன் இந்த தம்பி இதுல வந்துமா தத்துவார்த்தம் பொருளியல் இந்த 2 அணுகுமுறையில மட்டும்தான் முன்னோடி சிந்தனையாளர்கள் என்ன செய்யப்பட்டிருக்குது கைட்ல சொல்லிக்கிறாங்க. சமூகவியல் அணுகுமுறை, பெண்ணியல், விஞ்ஞான, பன்மைத்துவம் இதுல முன்னோடி சிந்தனையாளர்கள் சொல்லப்பட்டு இல்லை. அப்ப நாங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா? எது தேவையோ அதுக்கு கொடுத்தா சரி. இப்ப போன முறை நாங்க தத்துவார்த்தம் கேட்டா அப்ப டிரெக்டா நான் செக் பண்ணேன், பொருளியல் அணுகுமுறையில தான் அடுத்த 2 பேரும் நிக்கிறாங்க. அப்ப ஷுவரா எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ்ல கொடுத்தேன் என்ன அணுகுமுறை அதுதான் போன முறை வந்துச்சு. இஃபத் வந்துச்சா? அது அப்படியே கொடுத்தது அந்த வந்தீங்க. பாத்தீங்களா? இதைத்தான் சொல்ற எதிர்பார்க்க வினாக்களோட மதிப்பு இதுதான். சரி, போன முறை கொடுத்தது. ரைட். அடுத்தது அரசியலை கற்பது என்பது பல அர்த்தங்கள். அதுக்கும் அதே ஆன்சர் தான். வந்த கேள்வியை மாத்தி எழுதிக்கிறான். திரும்ப 3 பிரதான மரபுகள். அதுக்கும் பாஸ் பேப்பர் கேள்வி வந்தது வரான்னு சொல்லுவாங்க தானே, வராமையா இருந்தீங்க இல்ல வந்தி. இப்ப 2026ல நாங்க எதிர்பார்க்கிறோம். போன முறை நாங்க கொடுத்ததுல இதுல இந்த பாருங்க, இது கொடுத்து நான் 3 முறை பொருளியல் முன்னோடி சிந்தனை 20 தருக போன முறை கொடுத்திருந்தேன். இந்த 2020 ஆண்டு நான் இந்த போட்டு கொடுத்துக்கிறேன். அது மாதிரி போன முறை நான் கொடுத்ததுதான் இந்த கேள்வி இந்த வந்தீங்க ஸ்ட்ரக்சருக்கு. அதே மாதிரி இந்த முறை நான் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று தாரேன். ரைட். அரசறிவியல் என்பது அரசியலை கற்கை துறையாக கற்பதாகும். இக்கூற்று அடங்கிய 2 கருத்தியல்கள். கற்கை துறையாக கற்கிறதும் பாடமாக கற்கிறதுமா? அரசியல் இந்த இதுதான் எனக்கு விட. ரைட். சமூக வாழ்க்கையின் பல்வேறு பிரிவுகளினூடாக அரசியல் காணப்படுது. அவற்றில் 2ஐ குறிப்பிடுக. அரசாட்சி, அரசியல் நடத்தை, அரசியல் கருத்தியல், அரசியல் தத்துவம். அரசியல் கருத்தியல், அரசியல் நடத்தை. அரசியல் தத்துவம் வராது சார், அது உபதுறைக்குள்ள தத்துவம் வராது. தத்துவம் இல்லம்மா, இங்க கேட்டிருக்கிறது அரசியல் கற்கையிட பிரிவுகள். இந்த 5 தான் பிரிவு. அரசியல் நிறுவனம், பயன்பாடு, அரசாட்சி, அரசியல் நடத்த, அரசியல் கருத்தியல். இந்த 5ல சொல்லணும். தத்துவம் அது வேறு, அது உப பிரிவு, அது தற்கால பாட உள்ளடக்கம். அவங்க கேட்டுக்கிறாங்க சமூக வாழ்க்கையிட பல காலங்களில் கூட வளர்ச்சியிலிருந்து வந்திருக்குதுன்னா அந்த பிரிவை தான் சொல்லணும். அரசர்களின் தற்கால உள்ளடக்கம் அப்படின்னு கேட்டா இப்ப அதுக்கு எப்படி தெரியுமா வரும்? ஃபெஸ்ட் கேள்வி ஒண்ணு வந்துச்சு, ஒப்பீட்டு அரசாங்கம்னு சொல்லி ஒரு கேள்வி நாங்க எம்சிக்யூல பார்த்தோம். அதுதானோட 2ஆம் யூனிட்டுக்குரியது. இந்த கேள்வி இந்த ஃபெஸ்ட் யூனிட்டுக்குரியது. அணுகுமுறைகள் 2. குடியரசு என்ற நூல் எழுதியவர் அரசியல். அரசியல் என்பது புராதன நகர அரசோடு தொடர்புடையது என்ற கிரேக்க கருத்தின் 2 அர்த்தங்களையும் குறிப்பிடுக. அரசு மற்றும் அரசாட்சியோடு தொடர்புடையது. செயற்பாட்டு தன்மை. இவ்வளவுதான். ரைட். எம்சிக்யூ என்ன சொல்லுது இப்ப? எம்சிக்யூ ஓகே சார். வேற லெவல் நம்பிக்கை வந்துட்டு. நீ ஏற்கனவே 50 மார்க்ஸுக்கு எத்தனை மார்க்ஸ் எடுத்தார்கள்? 20 மார்க்ஸ் எடுத்தார்கள். மறை நீ சொல்ல வேணும் பிள்ளைகள். 20 எடுத்து போட்டீங்க படிச்சாம. அப்ப இன்னும் படிச்சாமலே 20ண்டா படிச்சா
50. 50. பொலிட்டிக்கல் 50க்கு 50 எடுத்தா அவங்களா பிடிக்கலுமா? 2 பாயிண்ட்ல வந்து நிக்கும். சம்மட ரெக்கார்ட உடைச்சிடலும். குயிக்கா உடைச்சிடலும். சீரியஸ்லி குட். சரி, இப்ப நம்ம ஹிஃபத்துக்கு இப்பதான் கவலை. எதை பிள்ளை விட்டுட்டு வந்தே தெரியா ஹிஃபத். என்ன ஹிஃபத்? சரி, போன முறை செகண்ட் ஷேப்ல இல்லை, எதுல பிள்ளை விட்டு வந்தீங்க? ஸ்ட்ரக்சர்ல தான் சார் ஷார்ட் டூலே ஸ்ட்ரக்சர்ல பிள்ளை விட்ட, பார்ட் 2ல பிள்ளை விட்ட. வேற பார்ட் 2 தான் சார் பிரச்சனை. ஸ்ட்ரக்சர் எம்சிக்கு ஓகே சார். பார்ட் டூ தான் சார். பார்ட் 2 தான் பிரச்சனை. சரி, ஓகே, எல்லாம் பார்ட் 2 சரி. எவ்வளவு படிச்சாலும் அவ்வளவுதான் சார். அது முறை ஒண்டிக்குது. நாங்க அடுத்த பாடத்துல நாங்க பார்ப்போம் பார்ட் 2. சரி, ஓகே, ரைட். இப்ப திரும்ப நான் ரிமைனிங் சொல்றேன். நான் இன்னைக்கு படிச்ச விடயங்கள்ல ஒரு சம்மரி ஒன்று நான் செய்றேன், பார்ப்போம் ஞாபகம் இல்லான்னு. முதலாவது நான் என்ன சொன்னேன்டா, ஃபெஸ்ட்டுக்கு நீங்க என்ன செய்யணும்? ஏ லெவல்ல பாஸ் ஆகணும், யூனிவர்சிட்டி போகணும் என்றா முதலாவது நீங்க என்ன செய்யணும்? உங்களோட மைண்ட்ல என்ன செய்யணும்? ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணணும். fix பண்ணணும். இன்றைய நாள் ஜஸ்ட் இன்னும் 53 நாள் ஏ லெவல் எக்ஸாம் இது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? உங்களோட கோல் அங்க போறதுதான். சார் டவுட் சார். 53 நாளும் அங்க போறது மட்டும்தான் உங்களோட கோல் வைக்கும். இடையில நாய் குறைக்கும், வௌவால் கத்தும். வௌவால் கத்துமா? கொழும்புக்கு போற டைம்ல எல்லாமே வரும். அதுக்கு தான் கணக்கெடுக்காம கொழும்பு போய் சேர்ந்துரும். கோழி என்ன செய்யும்? கொக்கரிக்கும். காகம் கரையும். கூவும் சார். நாய் குறைக்கும். ஆடு கத்தும். ஒரு இடத்துல இதெல்லாம் நடக்கும். ஆனா நம்மட வேலை, நம்மட நோக்கம் என்ன? நம்மட கோலுக்கு போறது. சரி, அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ரைட். இப்ப கேளுங்க டவுட்ட. சார் ஓ, சார் எல்லாரும் சொல்றாங்க எக்ஸாம் வீட்டுக்கு போய் லேட்டா தான் சார். விலங்கலமா எப்படி எக்ஸாம் எக்ஸாம் டேட் வந்து பின்னுக்கு போகும்னு சொல்றாங்க. அது வந்து என்னன்னு சொல்றது சார்? இப்ப எப்படிதான் நம்ம அதை நம்ப தேவையில்லை. பின்னுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் நாம அதை நம்பணுமா? இல்ல சார், அதை நம்பல. இவ்வளவு நாளும் பின்னுக்கு இப்ப பின்னுக்கு போகும்னு சொல்லக்குள்ள மனசுல ஒரு இலக்கார மாதிரி ஒன்று இருக்கு சார். நமக்கு தேவையில்லை, நமக்கு அது ஒன்றும் தேவையில்லை. நாங்க 53 நாள் நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு இந்த 53 நாள் தாரா தலைக்கு மேல கூட ஏன்னா நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நமக்கு ஈஸி. 54 என்னத்துக்கு பிள்ளைகளே அவ்வளவு நாள் என்ன? அவ்வளவு நாள் நமக்கு படிக்கிறதுக்கு கூட இது நாள். ரைட். ஸோ நாங்கள் அப்படி நினைச்சிட்டு போனா சரி. முதலாவது கோலை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இடையில என்ன கத்தினாலும், குறிப்பா செகண்ட் ஷை பிள்ளைகள், தேர்ட் ஷை பிள்ளைகள், குடும்பம் கணக்கெடுக்காது, வீட்டுல கணக்கெடுக்க மாட்டாங்க, சாப்பாடும் ஒழுங்கா கிடைக்காது, படிக்க வேணாம் பண்ணுவாங்க, வீட்டுல கல்யாணம் பேசுவாங்க, இப்படி எல்லாம் நடக்கும். எது நடந்தாலும் நம்மட கோலை நோக்கி போகத்தான் நீக்குது. ஃபெஸ்ட் ஷை பிள்ளைகள் வீட்டுல பிரியாணி கிடைக்கும், டைமுக்கு சாப்பாடு, வீட்டுல எந்த வேலையும் இல்லை, ஒழுங்கா படிச்சா பிரியாணி தொடர்ந்து சாப்பிடலாம். இல்லாட்டி செகண்ட் சை சாப்பிடுறாங்க, பிரியாணி இல்லாம ஏச்சு வாங்குறாங்க, அதை தான் வாங்கணும். சரி, ரைட். அதனால ஒழுங்கா போக்கஸா கோலை நோக்கி போனா சரி. ரைட். இப்ப சொல்லுங்க, எம்சிக்யூல கண்டுபிடிக்கணும் சரியான விடையத்தான். ஆனா நாம என்ன செய்யணும்? பிழையான விடையத்தான் தேடணும். சரியான விடை நமக்கு தேவையில்லை. பிழையான விடையத்தான் நாம கண்டுபிடிக்கணும். மோட்டோவா சரியான விட வந்து சேரும். ஸ்ட்ரக்சர்ல நாங்க பாஸ் ஆகணுமா இருந்தா என்ன செய்யணும்? கைட். அது படிக்க தேவையில்லை. அதுல எதை பார்க்கணும்? மார்க் பண்ணி தந்திக்கிறேன், அதை படிச்சா போதும். சரி, இவ்வளவுதான். அடுத்தது நான் சில இடங்கள்ல சில இன்னைக்கு பாஸ் பேப்பர்ல சில விஷயங்களை சொல்லித்தந்தேன். சில விடயங்களை பிழையாக்குறேன்டா வரையறுக்கப்பட்டது ஆன்மீகம். ஓ, இது பண்ணா சின்ன சின்ன விடயங்களை பிடிச்சா ரைட், அவ்வளவுதான். ரைட். அப்ப 2026ல 83A எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அப்படியா? 83A எனக்கு அப்படியே 83A அப்படியே தூக்கிட்டு போகணும் மாதிரி. 83A
அப்ப 83 ஏ ஷுவர் தானே? அப்ப என்ன பிள்ளை ஓ சார் எனக்கு எடுத்து தரீங்க தானே 83 ஏ? விட்டதை சர்டிபிகேட் எடுத்துக்கிட்டாங்க. இன்ஷா அல்லாஹ் சகோதரி. எடுக்கிறேன் 83 ஏ எனக்கு அப்படியே எல்லாம் 83 ஏ தூக்கிட்டு வரணும். டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அடிச்சா உங்களோட வீட்டுக்கு நான் வரேன் உங்களுக்கு கிஃப்ட் தரது. எடுத்து தருவீங்களா டிஸ்ட்ரிக்ட் ரேங்க்? இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா சார் ஓகே எடுத்து சார். இன்ஷா டிஸ்ட்ரிக்ட் அல்லாஹ். ரேங்க் அடிக்கணுமா இருந்தா ஒன்று மட்டும் படிச்சா போதுமா? இல்ல சார் மூடை மூணையும் படிக்கணும். ஃபோக்கஸ். இன்றைக்கு படிச்ச இந்த தியரிய வச்சு அடுத்து என்ன செய்யணும்? அடுத்த பாடத்தையும் படிச்சுட்டு படிக்கணும் சார். ஓகே சரி. சார் ஓ நான் ஹாஸ்பிட்டல் போய் லேட்டா தான் வந்து ஜாயின் ஆகினேன். குரூப்ல கொஞ்சம் ரெக்கார்டிங் போடுவீங்களா? ஓகே ஓகே போட்டு விட்டுறோம். இனி லேட் ஆகுது ரெக்கார்டிங் நம்ம டைமுக்கு வரும். பயப்பட அசிஸ்டன்ட் செய்வாங்க எல்லாம். ஓ சார் இப்ப படிச்சது கொஞ்சம் மேலோட்டமா சொல்லி தருவீங்களா கொஞ்சம்? ஓகே ஓகே சொல்றேன் ரைட். 9 மணிக்கு அடுத்த கிளாஸ் மீது அடுத்த பிள்ளைகளுக்கு 27 பேச்சுக்கு. சரி ஓகே இப்போ நான் சொல்றேன். 9 மணிக்கு நைட் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை நீங்க என்ன செய்யணும்? பேனை எடுக்கணும், எழுதி பண்ணணும். எழுதி எழுதி பண்ணணும். பண்ணணும். 9 மணில இருந்து 11 மணி ஆரங்காட்டியும் பெட் பக்கம் போனேன்னு சொன்னா என்ன நடக்கும்? அடிப்பீங்க. அடி விழும். கட்டில் பக்கம் எட்டி பாக்குறல்ல. கட்டில் இருக்கணும் அங்க ஆஸ்திரேலியால, நீங்க இருக்கணும் ஸ்ரீலங்கால. சரி 9 மணில இருந்து 11 மணி வரைக்கும் அங்க பார்க்க கூடாது. நான் சொல்லவா, நீங்க எழுதி பழகிட்டீங்கன்னு நீங்களே போக மாட்டீங்க. தொடர்ந்து உங்களை இன்னொரு 12 மணி வரை இன்னும் கொஞ்சம் எழுதுவோம்னு தான் சொல்லும். எனக்கும் அப்படித்தான். சரியா? 9 மணில இருந்து 11 மணிக்கும். அடுத்தது இப்ப நாங்க படிச்சு முடிச்சிட்டோம். இது அப்படியே தலை கழுவுறதா? இல்ல இல்ல அது check பண்ணணும். இப்ப நல்லா பசிக்குதா? நல்லா பசிக்குதா? ஓ சார் போங்க சாப்பிட்டுட்டு எல்லாம் முடிச்சிட்டு திரும்ப தூங்குறதுக்கு முதல்ல ஒரு 10 நிமிஷம். எவ்வளவு நேரம்? ஒரு 10 நிமிஷம் படிச்சத மீட்டு அந்த விடைய கொஞ்சம் பார்த்துட்டு படுங்க போதும். திரும்ப நீங்க பார்க்க தேவையில்லை. திரும்ப பார்க்க தேவையில்லை. ஒரு 10 நிமிஷம். இப்ப நான் ஜூமை கட் பண்ணி போயிட்டுருவேன். நீங்க தூங்க இப்ப போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கும்பகர்ணன் மாதிரி வாங்க. சரி பிரச்சனை இல்லை. கும்பகர்ணன் மாதிரி வந்து சரி இதை படிச்சு தந்தாரேன் சும்மா பிரட்டி அது இதுதான் சரியான ஆன்சர், இது ரைட் மீட்டியாச்சு. ரைட் ஒரு 10 நிமிஷம் மீட்டிட்டு அப்படியே போயிட்டு நீங்க எழுத ஆரம்பிச்சா சரி. எம்சிக்யூ அவ்வளவுதான், வேற ஒன்றும் பெருசா அளவு பாக்குறல்ல. அதுக்கு நீங்க எழுதுற வேலைகளை செஞ்சா சரி. அடுத்தது ஓகேயா? சார் நீங்க படிச்சுட்டு அந்த பிரிக்கி எம்சிக்கு ஸ்ட்ரக்சர் அதை அப்படியே குரூப்ல போடுங்க. ஓகே நான் போட்டேன். அடுத்தது உங்களுக்கு ஏதாலும் தேவை, இப்படி படிச்சணும் இல்ல இது செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க என்கிட்ட சொன்னா தானே, இது அசிஸ்டன்ட் நீக்கிறாங்க தானே, அசிஸ்டன்ட் நீக்கிறாங்க தானே, நீங்க அவங்கள்ட்ட சொன்னா எனக்கு நீங்க யாருன்னு தெரியாது. உங்களோட என்ன கருத்துக்கள் இருந்தா நீங்க அசிஸ்டன்ட்ட சொல்லுங்க, அவங்ககிட்ட சொல்லுவான். பட் யாருன்னு நான் பார்க்க மாட்டேன். எனக்கு கமெண்ட்ஸ் வந்தா நான் அதை ஏற்றுக்கொள்வேன். சில பிள்ளைகிட்ட சொல்ல வைக்கணும் சார் அப்படி இப்படின்னு சொல்லி ஒண்ணும் இல்லை. நீங்க அசிஸ்டன்ட்ட சொல்லுங்க. அப்ப அசிஸ்டன்ட் சொன்னா அவர் என்கிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்லுவார். அப்ப நான் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சேஞ்ச் பண்ணிருந்தா சேஞ்ச் பண்றேன். சரியா பிள்ளைகள்? அப்ப நான் முடிப்போமா? 27 பிள்ளைகள் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க பாவம். சரி ஐக்கியா வந்து 11 அப்படி படித்தா ஏர்லி மார்னிங் என்ன டைம் சொல்லி நான் பெட்டரா இருக்குன்னு சொல்லுங்க. 5 மணி என்ற கருத்துக்கு அனுப்பின்படி 5 மணி ஓகே. ஆனா இந்த சீசன்ல கொஞ்சம் 4:30 கிளம்பினா நல்ல. மார்னிங் எழும்பி யோசிக்கிறல்ல எத்தனை மணிக்கு விட மாட்டேன். இப்ப பிக்ஸ் பண்ணணும். எத்தனை மணி பெல் வச்சிட்டீங்களா? இல்ல சரி சார். இது அடுத்தே வைக்க நம்மட கோல் வந்து டிஸ்ட்ரிக்ட் ரேங்க். என்ன செய்யணும்? போன் எடுங்க ஃபெஸ்ட்டுக்கு. இப்பதே போன் எடுத்து நாம இப்ப கோல் ஒன்று வச்சாச்சு. டைம் எத்தனை மணிக்கு வைக்கணும்? 3 மணி 4:30. எத்தனை மணி பெல்ல வச்சா சரி? 4:30க்கு பெல் வச்ச 4:30க்கு வச்சா தான் 4:40 காலம் எழும்பிடும். 5 மணிக்கு வச்சா 6 மணிக்கு தான் எழும்பணும். சரி 4 மணிக்கு சரி 4 மணிக்கு பெல்ல வச்சுட்டு தூங்குங்க. சரி ரைட். அப்ப தூங்கி 4ல இருந்து அப்ப ஒரு புதியதொரு பிள்ளையாக புதியதொரு பாதையில பயணிக்க போறீங்க. அப்படிதானே? ஓம் சார் கட்டாயம் சார் எந்த இருந்து ஆரம்பிச்சோம். அப்ப படிச்ச ஆரம்பிச்ச எங்களெல்லாம் கணக்கு எடுக்க மாட்டீங்களே பிள்ளை. அப்படி இல்ல சார் டெய்லி கிளாஸ் மெயின் பண்ணி தான் எல்லாமே. சரி ஓகே பிள்ளை ரைட். நாங்க அப்ப இன்றைய பாட வேலையை முடிப்போம். ஏதாலும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா அசிஸ்டன்ட்டுக்கு சொல்லுங்க, இல்லாட்டி டிஸ்கஷன் குரூப்ல போடுங்க. அடுத்த பாட வேலையில சந்திப்போம். சரியா பிள்ளை? ஓகே அஸ்ஸலாமு இன்னைக்கு அலைக்கும். பார்த்த கொஸ்டின்ல ஒரு டவுட் சார்.
ஓகே பிள்ளை question டவுட் எதுவும் ஓகே டவுட் எதுவும் இருந்தா வாட்ஸ்அப்ல போடுங்களேன். வெயிட் பண்றாங்க பிள்ளைகள் பாவம். சரி எனவே சார் கைட வாட்ஸ்அப்ல போடுறீங்களா? ஓகே எல்லாம் போட்டு விட்டுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும், குட் நைட், வணக்கம் மாணவர்களே. Thank you, sir. வலைக்கம் சலாம் சார். சார் தேங்க்யூ சார். Walaikum salam, sir.